இது ஒரு சாதாரண முஸ்தஹபான அமலா இருந்தா விட்டுட்டு போயிடலாங்க. நரகம் 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 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பல ஹதீஸ்ல எச்சரிக்கை செஞ்சது சர்வ சாதாரணமா தட்டி விட்டு போறோம். இதை நரகம்னு சொல்லப்பட்டது அசால்ட்டா தள்ளி விட்டுட்டு போறோம். எவ்வளவு பெரிய யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன் அதை நான் ரிஸ்க் எடுக்கணும்? அட நரகம்னு சொல்லப்பட்ட விஷயத்துல நான் ஏன் ரிஸ்க் எடுக்கணும்? வாழ்நாள் முழுக்க அதை நம்ம பேண்டது இல்லை. ஒரு சாதாரண விஷயம். இப்படிதான் ஷைத்தான் நம்ம நினைச்சுக்குவான். நரகத்துக்கான செயலை ரொம்ப சர்வ சாதாரணமா செய்ய வச்சிருவான். இதெல்லாம் நம்ம அந்த விஷயத்துல உசுரை கொடுத்து நம்ம அதை பாதுகாக்கணும். நரகம் என்று சொல்லப்பட்ட விஷயம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரித்தான சகோதரர்களே, சகோதர சகோதரிகளே, என் இஸ்லாமிய உடன்பிறப்புகளே, அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இறை அருளால் நாம் ஒரு தலைப்பின் கீழே இங்கு அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எடுத்துரைத்திருக்கக்கூடிய போதனைகளை பற்றி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி தந்திருக்கிறான். புதிய இந்த மஸ்ஜிதினுடைய இந்த சூழலில் உங்களை எல்லாம் திரும்ப சந்திக்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு மகிழ்வான ஒரு தருணம். அருமையான ஒரு பள்ளி, மாஷா அல்லாஹ், அருமையான ஒரு கட்டமைப்பில் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. மனம் குளிரும்படியாக இருக்கிறது. மாஷா அல்லாஹ், சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இதற்காக உழைப்பு செய்த, இந்த பள்ளியை உருவாக்குவதற்காக வேண்டி முயற்சி செய்த, உழைப்பு செய்த, பாடுபட்ட உள்ளங்கள், அந்த மூமின்கள், மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேரருள் புரிவானாக. அவர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள் புரிவானாக. இம்மையும் மறுமையை சிறப்பானதாக, வெற்றிக்குரியதாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். பெரிய முயற்சிக்கு பிறகு அற்புதமான ஒரு பள்ளியாக இது உருவாக்கப்பட்டிருப்பதை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மனம் நெகிழ்கிறது. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இதற்காக முயற்சி செய்த ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் பேரருள் புரிவான். அவனுடைய ரஹ்மத்துகளையும் பரக்கத்துகளையும் அல்லாஹ் தஆலா இம்மை மறுமையில் அதிகம் பொழிந்து கொண்டே இருப்பானாக. ஆமீன். ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு இப்போது நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு உங்களுக்கு மத்தியிலே அது எடுத்துரைக்கப்பட்டிருக்கும். அதாவது, நாம் இருக்கக்கூடிய இந்த நிலை, இப்போ நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த மாதம், இது ஒரு வெப்பமான, ஒரு வெயிலான ஒரு மாதமாக இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் இதை தான் பேசுகிறாங்க. எங்கே போனாலும் இது தான் பேசுகிறாங்க. வெயில் எப்படி இருக்குல்ல, வெயில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. தாங்க முடியுதா? வெயில் தாங்க முடியலை. இப்படி நிறைய பரிமாற்றங்கள் இன்றைய நாட்களில் பார்க்கும் பொழுது வெயிலை பற்றி தான். குறிப்பாக பகல் நேரத்தில் நம்ம யாரை பார்த்தாலும், சொந்தக்காரங்களை பார்த்தாலும், நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும், நம்ம யார் வீட்டுக்கு போனாலும், வெயில் தாங்க முடியலைல்ல, வெயில் எப்படி இருக்குல்ல, போட்டு புலந்து எடுக்குதே அப்படின்னு சொல்லி இந்த வெயிலை பற்றியே தான் நம்ம அதிகமாக பேசுவோம். எல்லாருமே பேசுகிறாங்க, தாங்க முடியலப்பா, அப்பா வெளியில் தலை காட்ட முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசுகிறாங்க. ஒரு மூமின், இறை நம்பிக்கையாளன் இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் எப்படி அணுகுவான், எப்படி அதை அவன் புரிந்து கொள்வான் என்பது ஒன்று இருக்கிறது. ஈமான் அல்லாதவர்கள் அவர்கள் பேசுவது, அவர்கள் புலம்புவது என்பது ஒன்று. அதே மாதிரி தான் நம்மளும் வெயில் பயங்கரமாக இருக்குது, வெயில் அதிகமாக இருக்குது, ஏப்ரல் மாதமே அப்படி இருந்துச்சு, மே மாதம் வந்துருச்சு, சொல்லவே வேணாம், அப்படி வெயில் இப்படி வெயில் தாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்மளும் பேசிட்டு போயிடுறோம்னா அப்போ என்ன தான் அர்த்தம் இருக்குது? இறை நிராகரிப்பாளர்கள், இறை நம்பிக்கை அற்றவர்களுக்கும் மூமின்களுக்கும் ஒவ்வொன்றையும் அணுகக்கூடிய விஷயத்தில் ஒரு வேறுபாடு என்பது இருக்க வேண்டும், ஒரு புரிதல் என்பது இருக்க வேண்டும். அப்போ இந்த வெயிலை நம்ம எப்படி பார்க்கணும்னா ஈமானுடைய கண்ணோட்டத்தோடு பார்க்கணும். குரான் ஹதீஸ், குரான் சொன்னாவுடைய அந்த கண்ணாடியை போட்டுட்டு இந்த வெயிலை நம்ம பார்க்கணும். இதை நம்ம அந்த கண்ணாடியோடு நம்ம அதை பார்த்து அந்த கண்ணோட்டத்தோடு அந்த சிந்தனையோடு இதை நம்ம உணரணும். இதுதான் அல்லாஹ் ரசூல் நம்மள்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. வெயிலை பற்றியே பேசுகிறோம்ல, இந்த வெயில் எப்படி வந்தது, எதன் காரணத்தினால இந்த தாக்கம் ஏற்பட்டது, அதை ஒரு மூமின் இந்த நேரத்தில் சிந்திக்கணும். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்து வைக்கிறாங்க. புகாரியில் பதிவான ஒரு செய்தி, முஸ்லிமில் பதிவான ஒரு செய்தி,
ஆதரவுபூர்வமான ஒரு செய்தி. சஹி புகாரியில் 3260, சஹி முஸ்லீமில் 617வது ஹதீஸாக இது பதிவாயிருக்கு. ரசூல்லா சொல்கிறாங்க, நடந்த ஒரு விஷயம், இஷ்டகத்தின் நாரு இலா ரப்பிஹா, நரகம் அல்லாவிடத்தில் முறையிட்டது. நரகம் அல்லாவிடத்தில் முறையிட்டது, அல்லாவிடத்தில் பேசியது, சொன்னது, இன்ன பஅதி யக்குலு பஅதா, எனது சில பகுதி இன்னும் சில பகுதியை விழுங்குகிறது என்று நரகம் சொன்னது. இது புகாரியில் முஸ்லீம் வந்துடக்கூடிய ஒரு சின்ன ஒரு விமர்சனம் கூட இல்லாத, ஒரு சிறிய பலகீனம் கூட இல்லாத ஆதாரபூர்வமான அதிகாரப்பூர்வமான ஆத்தென்டிகேட்டடான ஹதீஸ். நமக்கு இது புதிதானதாக இருக்கலாம் அல்லது ஆச்சரியமானதாக இருக்கலாம். நடந்த ஒன்று. நரகம் அல்லாட்ட பேசுது, என் பகுதியே என்னுடைய சில பகுதி விழுங்குது. நல்லா நெருப்பெறியும் போது நீங்கள் பார்க்கலாம், அப்படி தீச்சுவாலைகள் அப்படியே என்ன செய்யும், கிளம்பி வரும். அப்படியே வந்து ஒன்று பிடிக்கிற மாதிரி இருக்கும், சாப்பிட்ற மாதிரி இருக்கும், பார்த்துருக்கோம்ல, அப்படி ஏறி வந்து சாப்பிட்ற மாதிரி விழுங்குற மாதிரிலாம் இருக்கும். அப்போ நரகம் எரியும் போது எப்படி இருக்கும்? இப்போ நரகம் சொல்லுது, என்னுடைய சில பகுதி விழுங்குது, நரகத்தினுடைய ஜுவாலைகள் அதிகரித்து கொண்டே போகுது, அதை கட்டுப்படுத்தணும் என்று அல்லாட்ட முறையிடுது. யார்கிட்ட முறையிட முடியும்? அல்லாட்ட முறையிடும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபஅதின லஹா நஃப்ஸைன், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வஅதின லஹா லி நஃப்ஸைன், 2 மூச்சுகள் விட்டுக்கொள்வதற்கு அந்த நரகத்துக்கு அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுத்தான். நீ 2 மூச்சு விட்டுக்க, 2 மூச்சை நீ விட்டுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுத்தான். நஃப்ஸுன் ஃபி ஸைஃப், கோடை காலத்தில் ஒரு மூச்சு, வ நஃப்ஸுன் ஃபி ஷிதா, மழை காலத்திலே குளிர்காலத்திலே ஒரு மூச்சு. ரசூலுல்லாஹ் அதுக்கப்புறம் சொல்றாங்க, வதாலிக மா தஜிதூன மினல் ஹர் ஃபி ஸைஃப், நீங்கள் கோடை காலத்தில் வெயில் காலத்தில் நீங்கள் வெப்பத்தை உணர்கிறீர்களே, உஷ்ணத்தை உணர்கிறீர்களே, இந்த வெப்பம் இந்த அனல் இது நரகம் கோடை காலத்தில் விட்ட ஒரு மூச்சினுடைய வெளிப்பாடு. அதே மாதிரி குளிர்காலத்தில் வதாலிகமா தஜிதூன மின ஜம்ஹரீர ஃபிஷ்ஷிதா, நீங்கள் குளிர்காலத்தில் மழை காலத்தில் குளிரை நீங்கள் பார்க்கிறீர்களே, அந்த குளிரினுடைய தாக்கம் குளிர்காலத்தில் நரகம் விட்ட வெளிப்படுத்தி ஒரு மூச்சினுடைய வெளிப்பாடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, சஹி புகாரியிலும் சஹி முஸ்லீம்ல இருக்குது. அப்போ இது ஒரு ஆண்டும் நடக்கிறது. ஒரு ஆண்டும் நரகம் என்பது அது அதிகமாக உஷ்ணமான நிலைக்கு ஆளாகி அதனுடைய சில பகுதியை எரிக்கும் பொழுது நரகம் அல்லாட்ட கேட்க, அல்லாஹ் அனுமதி கொடுக்க, ஒவ்வொரு ஆண்டும் வெயில் காலத்திலே இப்படிப்பட்ட அந்த வெயில உலக மக்கள் எல்லாம் நாம் உணர்கிறோமே, எதனால? நரகம் விட்ட மூச்சு காத்துனால. குளிர்காலத்தில் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கே. இன்னைக்கு நம்ம இந்தியாவில் இருக்கிறோம், சவுத் இந்தியாவில் இருக்கோம், பெரிய ஒரு வெயிலையும் நம்ம பார்த்துடல, பெரிய ஒரு குளிரையும் நம்ம பார்த்துடல, ஏதோ நம்ம தாங்குற நிலைக்கு தான் இருக்கு. இதுவே நார்த் இந்தியாவுக்கு போனவங்களுக்கு இதை விட அதிக காட்டம் என்பது தெரியும். இன்னும் சில பகுதிகளுக்கு போனவங்களுக்கு, மிடில் ஈஸ்ட்டுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும் அந்த வெயில் அந்த குளிர் எப்படிப்பட்டதுன்னு. அப்ப அந்த தாக்கம் இன்னும் அதிகமானதாக இருக்கும். உலகம் முழுக்க ஏற்படக்கூடிய தாக்கங்கள், இந்த வெயிலின் தாக்கமும் இந்த குளிரின் தாக்கமும் நம்ம நினைக்கிற மாதிரி இது ஒரு இயற்கை. இது வந்து கால அளவில் வெயில் காலம் வந்துச்சுன்னா இப்படி தான் இருக்கும், ஏப்ரல் மே மந்த் வந்தால் இப்படி தான் இருக்கும், குளிர்காலம் வந்தால் டிசம்பர் ஜனவரி வந்தால் இப்படி தான் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல். ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடியது, இறைவன் ஏற்படுத்திய நியதி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு உண்மை செய்தி, இதுவெல்லாம் நரகம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மூச்சு சுவாசம்னு சொன்னாங்க. இதை எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சிருக்கிறோம், இதை எந்த அளவுக்கு நம்ம உணர்ந்திருக்கிறோம்? அப்போ வெயிலில் போகும்போதெல்லாம், வெயிலின் காட்டம் நம் மீது படும்போதெல்லாம் நம்ம உணர்வுக்கு என்ன வரணும்? பாப்பா வெயில் அப்படின்னு புலம்பக்கூடியவங்களா மட்டும் நம்ம இருக்கக்கூடாது. என்ன வெயிலா இருக்கு அப்படின்னு மற்றவங்கள மாதிரி சொல்லிட்டு, ஆமாப்பா தாங்க முடியலப்பா கொடை பிடிச்சிக்குங்க, கூலர் போட்டுக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா நமக்கு மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அப்ப அந்த இடத்துல நம்ம உணரணும், நரகத்தினுடைய மூச்சினுடைய ஒரு வெளிப்பாடு எப்படி இருக்கு, நரகம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு மூமின் யோசிக்கணும். அந்த இடத்துல ஒரு மூமின் இடத்துல இதை எடுத்து சொல்லணும். நரகத்தினுடைய மூச்சே நம்மளுக்கு இப்படி இருக்குன்னா உண்மையான நரகம் எப்படி இருக்கும்? இதுதான் நம்பிக்கை. இறை நம்பிக்கை கொண்டவர்கள் பார்க்காத அந்த நரகத்தை, அது அதனுடைய உஷ்ணத்தை பார்க்கும் பொழுது, வெயிலினுடைய தாக்கத்தை பார்க்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த சத்தியத்தை வைத்து உணர வேண்டும், புரிய வேண்டும், அதை நினைவு கூற வேண்டும், அதை எடுத்து சொல்ல வேண்டும். மாற்றாருகிற இடத்தில் நாம் பேசும் பொழுது இதை எடுத்து சொல்ல வேண்டும். நரகம் இப்போ எப்படி இருக்கும், இந்த வெயில் என்பதை பற்றி எங்களுடைய நபிகள் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, இப்படிப்பட்ட செய்தி, இப்படிப்பட்ட ஒரு செய்திகள் ஆதாரபூர்வமாக இது அறிவிக்கப்பட்டிருக்கு என்று சொல்லும்போது அவங்க சிந்திப்பாங்க, இப்படிலாம் சொல்ல முடியுமா அப்படின்னு அவங்க ஆராய ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கிறீங்க. அடுத்தடுத்து அந்த நபி வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னு போய் பார்ப்பாங்க, குரான்ல இதை பத்தி ஏதாவது இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தன்னால அல்லாஹ்வின் வழியிலே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் வழியிலே அவர்கள் வந்து விடுவார்கள். இது போன்ற அரிய தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், உலக மக்களிடத்தில் எல்லாம் எடுத்து செல்ல வேண்டும். அப்போ வெயில் என்பது இவ்வளோ பெரிய ஒரு சப்ஜெக்டை, மாஷா அல்லாஹ், ஒரு கண்டென்ட்டை, ஒரு ஹிடன், ஒரு ரகசியத்தை மாஷா அல்லாஹ் இந்த வெயில் நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. நரகத்தை நமக்கு இது நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறது. இந்த வெயில் என்பது ரிமைண்டர் ஆஃப் ஹெல்ஃபயர், நரக நெருப்பினுடைய ஒரு நினைவூட்டி என்பதை மறந்துவிடக்கூடாது.
ஆக அதை நம்ம வந்து உணரக்கூடியவளாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நரகத்தை பற்றி எந்த அளவுக்கு சஹாபாக்களுக்கு மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்கங்கிறது ரொம்ப முக்கியம். இது ஒரு தலைப்பாக நம்ம இப்போ எடுத்து பேசுகிறோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு வெயிலும் நரகம்னு பேசுகிறாங்க. நரகத்தை பற்றி என்ன, அப்படி 1 மணி நேரம் நரகத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அந்த நரகத்தை பற்றியான அந்த அவேர்னஸ், அந்த நரகத்தை பற்றியான ஒரு விழிப்புணர்வு முழுமையான இறை நம்பிக்கையாக, அசைக்க முடியாத நம்பிக்கையாக நம்மிடத்தில் இருக்கான்னு சொன்னால் அது வந்து நிச்சயமாக பலகீனமாக இருக்குது. இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு பெரிய தீ வெளியில் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, நம்ம போனாலே கருகிருவோம் அப்படின்னு சொன்னால் கவனமாக இருப்போம். நகரக்கூடாது, கதவு திறக்கக்கூடாது. வீட்டுக்கு வெளியில் தீ எரியுது, கதவை நம்ம வந்து இரும்பு கதவை போட்டு உதாரணத்துக்கு நம்ம சாத்தி வச்சுருக்கோன்னு வச்சுக்கிறோமே, ஒரு அரை மணி நேரத்தில் அது அணைஞ்சிரும் அப்படின்னா அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே யாராவது திறப்போமா? திறந்தாலும் உள்ள நெருப்பு அடிச்சிருன்னா திறப்போமா? கண் கூட நம்மளுக்கு தெரியுதுன்னா திறப்போமா? திறக்க மாட்டோம். இப்போ நரகம் என்பது பற்றி நம்மளுக்கு சொல்லப்படுது. ஒரு மனிதன் இறந்த பிறகு அவருடைய கபரிலே நரகத்தினுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது பாவியாக இருந்தால். ஆனால் அதை பற்றியான ஒரு அச்ச உணர்வு இருக்கிறதா? அந்த நரகத்தை பற்றி எச்சரிக்கப்பட்ட விஷயங்களை விட்டு நம்ம தவிர்ந்து வாழ்கிறோமானா இல்லை. ஏன் அப்படின்னா அந்த முழுமையான நம்பிக்கை இல்லை, பலகீனம். நெருப்பு எரிகிறது கண்கூடா தெரிஞ்சா கதவை திறக்க மாட்டோம். நெருப்பு எரிவது கண்கூடாக தெரிந்தா நம்ம வெளியே போக மாட்டோம். இல்லை சந்தேகம் பொய் சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சா என்ன செய்வோம்? அவங்க கிடக்குறாங்க, அவன் சொன்னா நம்ப முடியாது, நம்ம முதல் வேலை என்ன செய்வோம்? வெளியே போற வேலை இல்லாட்டி கூட திறந்து பார்ப்போம். ஏன்? அவன் சொன்னா சரியா இருக்காது. இப்ப நரகம் இருக்குன்னு சொன்னது யாரு? அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும். அல்லாஹ் திருமறையிலே, இறை தூதர் அவர்களுடைய அதிகாரப்பூர்வமான ஹதீஸ்களிலே. ஆனால் அந்த நரகத்தை பற்றி ஒரு அவேர்னஸ், ஒரு பயம் இருக்கான இல்லை. ஆனால் சஹாபாக்கள்கிட்ட இருந்தது. அந்த சஹாபாக்கள்கிட்ட இருந்த பயம் ஏன் நம்மள்ட்ட இல்லைங்கிறத சிந்திக்கிறதுக்கு தான் இந்த உரையெல்லாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்க. மேராஜுக்கு போயிட்டு வந்த நபி அவர்களுடைய ஒரு செய்தி இந்த இடத்துல ஒரு பாடம் படிப்பினைக்காக இதை நம்ம பார்க்கணும். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போகும்போது எல்லா நபிமார்களையும் பார்க்குறாங்க. அந்த வரலாறு படித்தோம்ல, முதல் வானத்தில் ஒரு நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், 2வது வானத்தில், 3வது வானத்தில், 4வது வானத்தில், 5வது, 6வது, 7வது வானத்தில் நபிமார்களை பார்க்குறாங்க, சந்திக்கிறாங்க, பேசுகிறாங்க. எல்லாம் ஆதாரபூர்வமான செய்தி. அல்லாஹ் நபிமார்களை வானத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் வரும் பொழுது அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சந்திக்க வைத்தான், ஒரு சந்திப்பை ஏற்படுத்தினான். ஹைர் அந்த அடிப்படையில் பார்த்தாங்க, பேசினாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட தொழுகையை பற்றி எல்லாம் பேசினாங்க. 50 நேர தொழுகையை பற்றி, 5 நேர தொழுகையை குறைக்க சொன்னது யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம். இதுதான் ஆதாரபூர்வமான செய்தி. இப்படி நபிமார்களை பார்த்தாங்க, வானவர்களை பார்த்தாங்க, அறிமுகமானாங்க, பேசினாங்க, எல்லாமே செஞ்சாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு செய்தி முஸ்னத் அஹ்மதில் இந்த செய்தி பதிவாக இருக்குது. முஸ்னத் அஹ்மதில் 13,343 13,343வது ஹதீஸாக முஸ்னத் அஹ்மதில் இது ஆதாரபூர்வமான செய்தி. இப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எல்லாரையும் பார்க்குறாங்க, வரவேற்கிறாங்க, சிரிக்கிறாங்க, புன்முறுவலோடு சிரித்து வரவேற்கிறாங்க, அறிமுகமாகறாங்க, எல்லாம் நடக்குது. மாஷா அல்லாஹ். ஒரு பெரிய பயணம் அது. பைத்துல் முகத்தஸுக்கு போய் அதுக்கப்புறம் எங்கே போகிறாங்க? மாஷா அல்லாஹ் வானுலகத்துக்கு சென்று சித்ரத்துல் முன்தஹாவையும் தாண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாலே போக முடியாத, தாண்ட முடியாத இடத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கடந்தும் சென்றார்கள் என்று நம்ம பார்க்குறோம். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய சந்நிதி நேரத்துக்கு சென்று அவர்கள் தொழுகையை வாங்கி விட்டு வந்தார்கள், பெற்று வந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். அவ்வளோ பெரிய ஒரு பயணத்தில் நிறைய நடந்தது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம், நிறைய விஷயத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. நிறைய பேருடைய அதாபெல்லாம் பார்த்தாங்க. இது யார் உங்கள் உம்மத்தில் வட்டி தொழில் செஞ்சவங்களுடைய அதாப் இது, உமது உம்மத்தில் விபச்சாரம் செய்தவருடைய அதாப் இதுலாம் நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. இதில் ஒரு கட்டம் என்னென்னா, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மாலி இது என்ன இது? மாலி லம் அர மீகால தாஹிகன் கத், இந்த மீகால் மட்டும் ஏன் சிரிக்கவே மாட்டேங்கிறார் அப்படின்னு கேட்டாங்க. மீகால் அலைஹிஸ்ஸலாம்னா யார் சொல்லுங்க ஜி? நரகத்தின் காவலாளர் அல்ல அவங்க. மீகால் அலைஹிஸ்ஸலாம் ரிசுக். இன்னும் தெளிவாக சொல்கிறதா இருந்தால் மீகால் அலைஹிஸ்ஸலாமுடைய பொறுப்பு என்ன? யாரோ சொன்ன மாதிரி இருக்கு. அது இல்லை, அது இஸ்ராஃபில், சூர் ஊதுறவங்க, ரூஹை கைப்பற்றுவங்க மலக்குல் மௌத். அவங்கள இஸ்ராயில்னு சொல்லுவோம். இஸ்ராயிலுங்கிறத விடவும் மலக்குல் மௌத் தான் சரியான பேர். மீகால் அலைஹிஸ்ஸலாமுடைய பணி மலை மேகத்தை கொண்டு வரக்கூடியவர்கள் தான் மீகால் அலைஹிஸ்ஸலாம். ஒரு மலக்குமார்கள் ஒரு இது இருக்குது. அந்த மலையை கொண்டு வர்றதுனால அதன் மூலமாக தான் மழை பொழிந்து புற்பூண்டுகள் விளைத்து தானியங்கள் கிடைக்கிறனால ரிசுக்கு வருதுங்கிறத அது அப்படி நம்ம ஒரு விளக்கத்தில் சொல்லுவோம். ஹைர் சரி. இந்த மீகால் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் சிரிக்கவே இல்லை ரசூலுல்லாஹ் பார்த்து.
ஆதரவுபூர்வமான ஹதீஸாக வருது. எல்லாருமே அப்படி சந்தோஷமாக வரவேற்கிறாங்க. அதாவது இறுதி தூதுவர், நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், அவங்க மௌத்தாகி போகிறது வேற, இப்போ ரூஹோட அவங்க போகிறாங்க, ஹயாத்தா போகிறாங்க, எல்லாம் அப்படி தான் வரவேற்கிறாங்க. மீக்கால் மட்டும் உம்முன்னு இருக்கிறாங்க. எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹ்க்கு அதை கேட்காம இருக்க முடியல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கேட்குறாங்க, மாலி லம் அர மீக்கால தாஹிகன் கத், இந்த மீக்கால் மட்டும் சிரிக்க மாட்டாரா? மீக்கால் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் சிரிச்சு நான் பார்க்கவே இல்லை என்று கேட்கும்போது அவங்களுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? மா தஹிக்க முந்து ஹுலிகத்தின் நார், நரகம் படைக்கப்பட்டதுலேருந்து மீக்கால் சிரிக்கிறது இல்லைன்னாங்க. நரகம் படைக்கப்பட்டதுலேருந்து மீக்காலோட சிரிப்பு இல்லாமல் அத்து போச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி அவங்க சிரிச்சு இருக்கிறாங்க, அதுக்கு முன்னாடி அவங்க இயல்பா இருந்திருக்கிறாங்க. வானவர்களை படைத்து பிறகு சொர்க்கம் நரகத்தை படைத்து இந்த சொர்க்க நரகத்துக்கு மனிதர்களும் ஜின்களும் வரப்போறாங்க. நல்லவங்களாம் அந்த சொர்க்கத்துக்கு வருவாங்க, பாவிகள் எல்லாம் இந்த நரகத்துக்கு போவாங்கன்னு என்று அல்லாஹ் தஆலா வானவர்களுக்கு எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் மீகால் அலைஹிஸ்ஸலாம் அதுல பாதிப்படைஞ்சிட்டாங்க. பாதிப்பு அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு மென்டலி பாதிப்பு நினைச்சிடாதீங்க. தாக்கம், ஒரு தாக்கம் அவங்களுக்கு ஏற்பட்டு விட்டது. ஒரு சில நேரங்களில் ஒரு செய்தி மனிதர்களை தாக்கிரும். அது என்னன்னா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். மீகால் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நரகம் படைக்கப்பட்டதுலேருந்து அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா கவலை ஆயிட்டாங்க. இனி எப்படி நம்ம இயல்பாக சிரிக்க முடியும் என்ற ரீதியில் அவங்களுடைய வாழ்க்கையிலேயே நரகம் படைக்கப்பட்டதுலேருந்து சிரிப்பு இல்லாமல் போனது என்பதை ஹதீஸ் கலை வல்லுநர்கள் அதை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியிலிருந்து எடுத்து என்ன செய்கிறாங்க, நமக்கு வகுத்து தர்றாங்க. மாஷா அல்லாஹ். அப்போ அது உணர்ந்தாங்க. வானவர்கள் யாராவது நரகத்துக்கு போவாங்களா? யாருமே போக மாட்டாங்க. மனித சமுதாயமும் ஜின் சமுதாயம் தான் நரகத்துக்கு போக போகுது. ஆனால் அந்த மனித சமுதாயம் ஜின் சமுதாயம் எந்த நேரம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? ஒரே சிரிப்பு, விளையாட்டு, கேளிக்கை, ஜாலி, என்டர்டைன்மெண்ட், இது மட்டும்தான் மனிதர்கள் இடத்துல குறிப்பாக இருந்துட்டு இருக்கு. ஆனால் அதை உணர்ந்த வானவர்களுடைய வாழ்க்கையில கூட சிரிப்பு போணுச்சுங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப சர்வசாதாரணமாயிருச்சு. பாருங்க, ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஹசன் பஸ்ரி ஒரு சிறந்த மார்க்கறிஞர், அதே போன்று குரான் விரிவுரையாளர்கள்லேயே அவங்க இடம்பெறாங்க. மாஷா அல்லாஹ். ஒரு சிறந்த மார்க்கறிஞர், தாபியன்களில் இருக்கக்கூடியவங்க, சிறந்த உபதேசியும் கூட. அவங்களுடைய உபதேசம் என்பது நல்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல பிரதிபலிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக, தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். உபதேசத்தில் அவங்களுடைய உபதேசம் ரொம்ப அழகானது. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹியுடைய நசீஹத்துகள். ஒரு தடவை அவங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு வாலிபர் சிரிச்சிட்டு இருக்காரு. எப்படி சிரிக்கிறாருன்னா வெடி சிரிப்பு. வெடி சிரிப்புன்னு சொல்லுவோம்ல, நம்ம ஆளுங்களாம் என்ன செய்வாங்க, சில நேரத்தில் ரொம்ப ஜாலியாக சத்தம் போட்டு வெடி சிரிப்பு சிரிப்போம். அந்த மாதிரி பொதுவாக அந்த ஜூஸ் கடையில், டீ கடையிலலாம் 4 பேர் பசங்க சேர்ந்து ஜாலியாக சாப்பிடும் போது எதையா பற்றி பேசிட்டு, யாராவது ஓட்டிட்டு, யாரையாவது கிளாட்ட பேசிக்கிட்டு கெக்க பக்கன்னு எல்லா பல்லும் தெரிகிற மாதிரி சிரிக்கிறதுங்க நார்மலாக உள்ள ஜாலி அப்படிலாம் தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கேட்டால். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போகும்போது ஒரு வாலிபர் சிரிக்கிறாரு. சிரிப்புனா சிரிப்பு, சரியான சிரிப்பு. அதை பார்த்து இவங்க மனசு ஏற்றுக்க முடியல. என்ன ஆச்சுன்னு இவன் இப்படி சிரிச்சிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற அடிப்படையில், அதாவது அது மூத்தவங்களுக்கு தான் அந்த அந்த உணர்வு இருக்கும், புரிந்தவங்களுக்கு. இப்படி சிரிக்கிறது ஒரு முறை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாலிபரை கூப்பிட்டாங்களாம். கூப்பிட்டு கேட்டாங்களாம், ஹல் தஜாவத்த சிராத், சிராத் பாலத்தை கடந்துட்டியா அப்படின்னு கேட்டாங்களாம். சிராத் பாலத்தை அவன் ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிட்டு, மறுமையில் நரகத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பாலத்துக்கு பேர் சிராத் பாலம் இல்லை அப்படின்னு சொன்னானா. அதே மாதிரி சொர்க்கமா நரகமா என்னன்னு உனக்கு முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டுருச்சா அப்படின்னு கேட்டாங்களாம். உனக்கு சொர்க்கமா நரகமாங்கிற கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சான்னு கேட்டாங்களாம். லா, இல்லையே அப்படின்னானா. ஃபஃபீமத் திஹக், அப்போ எப்படி உனக்கு சிரிப்பு வருதுன்னு கேட்டாங்களாம். எந்த அடிப்படையில் நீ இப்படி சிரிச்ச? சிராத்தையும் கடக்கல, சொர்க்கமா நரகமாங்கிறதுக்கான பதிலும் இல்லை, எப்படி உனக்கு சிரிப்பு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அறிவிப்பாளர்கள் சொல்றாங்க, இந்த செய்தி அறிவிக்கக்கூடியவங்க, அதற்கு பிறகு அந்த மனிதன், அந்த வாலிபன் அவன் வாழ்நாள் முழுக்க சிரிக்கவே இல்லை, நாங்கள் சிரிச்சே பார்க்கலங்கிறாங்க. அது ஏற்பட்ட தாக்கம். ஒரு ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்ஸ்டண்ட்டாக ஒரு சிரித்த ஒரு வாலிபனை கூப்பிட்டு இப்படி மறுமை நினைவூட்டி அதை அவனோட உள்ளத்தை திறந்து விடுறாங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு எப்படி இப்படிலாம் சிரிப்பு வருது? மனிதர்கள் சிரிக்க தான் வேணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்முறுவலோட தான் இருந்தாங்க, அதை மார்க்கறிஞர்கள் தடை செய்யலை. ஆனால் அளவுக்கு மீறி சிரிப்பது என்பது உள்ள செத்து போனதை காட்டுது. அப்படி என்னத்தை சாதிச்சுட்டே நீ சிரிக்க வரேன்னு கேட்க வர்றாங்க. நரகத்தை நீ கடந்து போயிட்டியா, சிராத்தை கடந்துட்டியா, சொர்க்க நரகமான்னு கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சா, இல்லாமல் எப்படி சிரிக்கிற? ஒரு மாணவர்களை பார்க்குறோம்ல, +2 எக்ஸாம், 10th எக்ஸாம், இப்போ மாஷால ரிசல்ட்லாம் வந்துருச்சு. +2 எழுதுனவங்கள பரீட்சைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ரீல்ஸ் பார்த்து இல்லை ஏதாவது ஒரு காமெடி கேட்டு அந்த பையன் சிரிப்பானாங்க. யதார்த்தம், சைக்கலாஜிக்கலாக. இன்னைக்கு 10 மணிக்கு எக்ஸாம், நல்லா காமெடி சிரிக்கிற விளையாட்டு உள்ள வந்தான். 9:30 மணிக்கு நீங்கள் அவன்கிட்ட போய் ஜோக் பண்ணுங்க, இல்லை அவன்கிட்ட நீங்கள் இயல்பாக விளையாடுங்க, கோவப்பட்டுருவான். டென்ஷன் ஆகி அடிச்சா கூட ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா அவன் இன்னும் ஒரு விஷயத்தை கடக்க வேண்டியது இருக்குது.
நான் எக்ஸாமை பாஸ் பண்ணிட்டு வரும்போது வர்ற ஆள் எப்படி வருவார் ராஜா? முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம், எல்லா எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த வர்ற தோரணையை போய் நம்ம பார்க்கும் போதே கண்டுபிடிச்சிடலாம். முடிஞ்சு பாஸ் பண்ணிட்டு முடிஞ்சு வேலை முடிஞ்சு. அப்போ ஒரு விஷயத்தை நம்ம கடந்து வந்தோம்னா மனிதனுக்கு அது சந்தோஷப்படலாம், சிரிக்கலாம். ஏன்னா ரொம்ப சிரிப்பாக இருக்கே முடிஞ்சோ அப்படின்னு நம்மளே கேட்போம். சத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கே எக்ஸாம்லாம் ஓவரா அப்படின்னு நம்ம கேட்போம். இதெல்லாம் யதார்த்தம். அப்போ ஒரு மனிதன் ஒரு உலக ரீதியில் ஒரு பரீட்சைன்னு சொன்னால் அவனை கட்டுப்படுத்திடுது. அவனை சிரிச்சு பார்க்க முடியல. அவங்ககிட்ட போய் சிரிப்பு காட்டினா எல்லாரும் நம்மளை அடிக்க வர்றாங்க. யார்கிட்ட போய் நீ விளையாண்டுட்டு இருக்கிற? எப்படியாப்பட்ட ஒரு பரீட்சைக்கு அவன் ரெடி ஆகிட்டு இருக்கிறான். அது ஒரு ஐஏஎஸ் எடுத்துக்கிறங்க, எவ்வளோ பெரிய ஒரு சீரியஸ்னஸ். அப்போ அதை கடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அவ்வளோ சீரியஸாக இருப்பாங்க. அவங்க சிரிக்க மாட்டாங்க, சிரிப்பை பார்க்க முடியாது. நீங்கள் சிரிப்பு காட்டினீங்கன்னா நீங்கள் கூறு கெட்டவங்கன்னு சொல்லி எல்லாராலும் திட்டப்படுவீங்க. அப்படின்னு இருக்கும் பொழுது இதெல்லாம் நம்ம மறுமை விஷயத்தில் யோசிச்சோமா? மலக்குள் மௌத்தை ஒன்று நம்ம பார்த்துட்டோமா? கபருடைய நிலையை நம்ம கடந்துட்டோமா? சிராத்தை கடந்துட்டோமா? அப்படிங்கிற உணர்வு நம்மளுக்கு இருக்கணும். அதுக்காக வாழ்நாள் முழுக்க நம்ம சிரிக்காமல் இருக்க முடியாது. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி உபதேசம் செய்து அதில் தாக்கம் பெற்ற அந்த இளைஞரை போன்று வாலிபரை போன்று நம்ம ஆக முடியாட்டியாலும் கூட ஒரு நேரத்தில் பல நேரத்தில் நாம் கெக்க பக்கன்னு சிரிக்கக்கூடியவங்களா இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் நரகத்தை நினைத்து அஞ்சு அழக்கூடியவங்களா இருக்கணும்ல. அல்லாஹ் இடத்துல உருக்கமாக துவா செய்யக்கூடியவங்களாக கூட இருக்கணும்ல. அந்த நிலைக்கு கூட நம்ம இல்லை என்று சொன்னால் இதுதான் உள்ளம் செத்து போன நிலை. இந்த நிலையை நினைத்து நாம் அழுக வேண்டும், கவலைப்பட வேண்டும். இதுதான் என்னத்தை சொல்ல வருதுன்னா, நரகம்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லாமல் சொல்கிற மாதிரி இருக்குது. அதை பற்றியான எந்த சட்டையும் இல்லை, அதை பற்றியான எந்த பயமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. எந்த நேரம் வேடிக்கை, விளையாட்டு, சிரிப்பு, இது மட்டுமே நம்ம சிந்தனையாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பது என்பது இது யோசிக்க வேண்டிய ஒன்று என்பதாக இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கிற இடத்துல எப்படிப்பட்ட தாக்கம் இருந்தது? இதே மேராஜுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, போயிட்டு வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பயான், உம்ராக்கு போயிட்டு வந்து பயான், ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து பயான், அந்த மாதிரி பண்ணுறாங்களா அந்த உணர்வோடு. மேராஜுக்கு போயிட்டு வந்த பயான் எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹ்வுடைய மேராஜுக்கு போயிட்டு வந்து பயான் பண்ணுறாங்க. பயான் செய்யும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்யும் பொழுது எப்படி சொல்கிறாங்க? லவ் ரஅய்தும் மா ரஅய்த் மா தஹிக்தும் வல பகைத்தும் கஸீரா. நீங்கள் லதஹிக்தும் கலீலா வல பகைத்தும் கஸீரா. நான் பார்த்தது எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்களே ஆனில். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க சஹாபாக்கள்கிட்ட. எதெல்லாம் பார்த்தாங்க? சொர்க்கத்தை பார்த்தாங்க, நரகத்தை பார்த்தாங்க, அதாபெல்லாம் பார்த்தாங்க. சுப்ஹானல்லாஹ். நான் பார்த்ததெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக அழுவீங்க, சிரிக்கவே மாட்டீங்கன்னாங்க. ஒரு வார்த்தை முடிஞ்சு போச்சு. நான் பார்த்ததை நீங்கள் பார்த்தீங்க, சிரிக்கவே மாட்டீங்க, குறைவாக தான் சிரிப்பீங்க, அதிகமாக அழுவீங்கன்னு சொன்ன சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? முகத்தை மூடிக்கொண்டார்கள். உஜூஹஹும். இப்படி சொன்ன உடனே சஹாபாக்கள் மூஞ்ச மூடிக்கிட்டாங்க. எதுக்கு மூடிக்கிட்டாங்க? வலஹுமுல் ஹனீன். முகத்தை மூடிக்கொண்டார்கள். அழுகை சத்தம் தான் கேட்டது. அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு வந்து மேராஜ் போயிட்டு வந்து காட்சியை காட்டல, ப்ரொஜெக்டர் கொண்டு வந்து இன்னைக்கு நம்மளுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்டல் காட்டுற மாதிரி வீடியோ போட்டு காட்டல. இதான் நரகம் பார்த்துக்கிறங்கண்டு வார்த்தை தான். நான் பார்த்துட்டு வந்துட்டேன், நீங்களாம் பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர்னால அல்லாஹ் எனக்கு இதை காமிச்சிருக்கான். நான் பார்த்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா சிரிக்க மாட்டீங்க, அழுவீங்கன்னு தான் சொன்னாங்க. அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் அந்த பசுமையான ஈமான் கொண்ட சஹாபாக்களுடைய உள்ளம் நிரம்பி இருந்தது. பார்க்கறதுக்கு முன்னாடியே பார்த்த மாதிரி அழுதுட்டாங்க. நம்ம பார்த்து அழுகுவோம். ஒரு காட்சியை நம்மளுக்கு சில நேரத்தில் காட்சியை நியூஸில் பார்க்கும் போது ஒரு குழந்தை இறந்து போகிறத பார்க்கும் போது யாதோ ஒரு குழந்தை தான், இப்படி நம்ம குழந்தைக்கு ஒரு நிலைமை வந்தால் என்ன, அது ஒரு காட்சியை பார்க்கும்போது மனுஷனுடைய உள்ளம் இலகிறது, அப்படியே அழுக வந்துடுது. குறிப்பாக தாய்மார்களுக்கு இதை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் இயல்பு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையில் தான் சொன்னாங்க, நீங்களும் அழுதுருவீங்கன்னு சொன்னாங்க. எல்லாருமே அழுதுட்டாங்க. அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, தான் அழுகிறது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக முகத்தை மறைச்சிக்கிட்டாங்க. முகத்தை மறைச்சிக்கிட்டதுக்கு இஹ்லாஸா அல்லாஹ்வுக்கு அழுகுற அந்த அழுகையில் கூட நான் அழுகிறேன் அப்படின்னு காட்டக்கூடாதுக்காக முகத்தை மறைச்சிக்கிட்டாங்க. பொதுவாகவே அழுகும் பொழுது முகத்தை மறைக்கக்கூடிய ஒரு பண்பு இருக்கும். எல்லாருமே முகத்தை மறைச்சிட்டு அழுதாங்க. தேம்பல் சத்தமாக கேட்டுச்சு. அந்த அளவுக்கு அப்போ அந்த மஜ்மாவிலேயே அந்த அவையிலேயே ஒரு தேம்பல் சத்தம் கேட்குற அளவுக்குன்னா நரகத்தை பற்றி சொல்லும் பொழுது எவ்வளோ பெரிய ஒரு இம்பேக்ட், எப்படிப்பட்ட ஒரு தாக்கம் சஹாபாக்கிற இடத்துல ஏற்பட்டதுங்கிறத நம்ம பார்க்கணும். இதுதான் உண்மை. அந்த உணர்வு தான் இருக்கணும். அதுதான் இன்றைக்கி நம்மள்கிட்ட இல்லை, விளையாட்டாக போயிடுச்சு. நரகத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒன்றும் இதை நரகத்தை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன், இதை செய்தால் நரகம் அப்படின்னா அது சர்வசாதாரணமாக போயிடுறோம். விளையாட்டு பொருள் மாதிரி ஒரு 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 பாம்பு இருக்குது, விளையாட்டு பாம்பு இருக்குது. பாம்பு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம நிலைமை என்ன? இப்போ ஒரு பாம்பு இடையில ஒன்றுச்சுன்னா அதே விளையாட்டு பாம்புங்கிறது தெரிஞ்சால் தூக்கி போட்டால் என்ன செய்வோம்? எடுத்து தோலில் போட்டுக்கிறோம். அப்புறம் என்னன்னு கேட்போம். அப்போ என்ன அப்படின்னா அது 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 பொய் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது, அது போலி அப்படிங்கிறது தெரியுது. நரகம் என்று சொல்லும் பொழுது சஹாபாக்கள் அப்படி நடுங்குறாங்க, பயப்படுறாங்க. நரகத்துக்கான செயலை செய்யலை, சொர்க்கத்துக்கான செயலை செஞ்சாங்க. நரகம் தான் நடுங்குறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு உம்மத்தில் இருக்கக்கூடியவங்களோட செயல் நிறைய நரகத்துக்கான செயல் இருக்கு. ரசூலுல்லாஹ் நரகம் என்று எச்சரித்த செயல் நிறைய நம்மள்ட்ட வந்துருச்சு. சொர்க்கத்துக்கான செயல் விட்டு தூரம் ஆயிட்டோம். நரகன்னு சொன்னால் தூக்கி எடுத்து தோலில் போட்டுக்குவோம் போல.
பார்த்துக்கலாம் அப்படியா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அது நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் அது விளையாட்டு பொருளா போயிடுச்சு. அது விளையாட்டு பொருளா? நரகம் அதுக்காக விளையாட்டு பொருளாயிருமா? அல்லாஹ்வுடைய வாக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்கும் அது வீரியமற்றதாக சத்தியமற்றதாக ஆகிருமா? நம்ம அதை அப்படி அணுகுகிறோம். இதன் விளைவை அல்லாஹ் காண்பித்தானேயானால் நிச்சயமாக யாராலும் அதை தாங்க முடியாது. அதனால் அந்த ஈமான் நம்ம இடத்துல இருக்கணும். அந்த நம்பிக்கை அது விளையாட்டல்ல, அது பூச்சாண்டி இல்லை. பூச்சாண்டி காட்டுற வேலை கிடையாது நரகம் அப்படிங்கிறது. அது சத்தியமானது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு வந்தாங்க. அதை பார்த்த மீகாலுடைய வாழ்க்கையில் சிரிப்பு இல்லாமல் போனது. பார்த்து விட்டு வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அதை பற்றி சஹாபாக்கள் இடத்துல சொன்ன பிறகு சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் பெரிய தாக்கம் ஏற்பட்டது. அது எல்லாத்தையுமே உணர்ந்தாங்க. பார்க்காம உணரணும், அதுதான் உணர்வு. நரகத்தை பார்த்துட்டு நான் திருந்துறேன்னு சொல்லக்கூடாது. எங்கே நான் கொஞ்சம் பார்த்துறேன்னு ஒரு சாம்பிள் காமிச்சா நல்லா இருக்குமே, அதுக்கு பேர் கிடையாது ஈமான். கபருக்குள்ள போகல, ஆனால் கபர் வாழ்க்கையை உணர்ந்து தாடி நினைக்கிற அளவுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அழுதாங்களே, அதான் உணர்வு, அதான் பிலீஃப். அதுக்கு பேர் தான் நம்பிக்கை. நம்புனாங்க கபருக்குள்ள போனால் அது சாதாரண வாழ்க்கை கிடையாது. உஸ்மான் பின் அஃபான் ஃபில் ஜன்னா, உஸ்மான் பின் அஃபான், அஃபானுடைய மகனார் உஸ்மான் சொர்க்கவாசின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு அப்புறம் கூட கபூர்ல என் நிலைமை என்ன ஆகும் நினைச்சு அழுதாங்களே, அதுக்கு பேர் ஈமான். அதுதான் பயம். அந்த உணர்வு தான் சஹாபாக்கள் இருந்தது. கபருங்கும் போது ஒரு பயம், கேள்வி கணக்குங்கும் போது ஒரு பயம், நரகங்கும் போது ஒரு நடுக்கம். இந்த உணர்வு சஹாபா பெருமக்களிடத்துல வாழ்நாள் முழுக்க இருந்தது. பல சஹாபாக்களுடைய வாழ்க்கையில இதை நம்ம பார்க்க முடியும். சிராத்தை பற்றியான செய்தியை யோசிச்சு அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மனைவி மடியில் உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. மனைவி மடியில் படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அழுகுறாங்க. ஏன் அழுகுறீங்க? அதாவது அவங்க அழுகிறத பார்த்து அவங்க மனைவி அழுதாங்க. ஏன்னு தெரியாமல் அழுதாங்க. அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு மனைவிட்ட கேட்டாங்க, நீ இப்போ எதுக்கு அழுகுற? நீங்கள் அழுகுறீங்க அதனால நான் அழுகிறேன். ரைச்சுக்கது பக்கீட்ஸ் ஃபபக்கீட்ஸ், நீங்கள் அழுதிங்க அதனால நான் அழுகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த மனைவி கேட்குறாங்க, சரி நீங்கள் ஏன் தான் அழுதிங்க சொல்லுங்க அப்படிங்கும் போது தக்கருத்து கௌலல்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வுடைய வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னு சொன்னாங்க. சூரா மரியம்ல வ இம்மீன்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்ம மக்தியா அப்படின்னு ஒரு வசனம். உங்களில் அனைவரும் அந்த இடத்துக்கு வந்தே ஆக வேண்டும், இது இறைவன் தன் மீது ஏற்படுத்திய ஒரு தீர்மானமாகும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். உங்களில் அனைவரும் அந்த இடத்துக்கு வந்தே ஆகணும், இது இறைவன் தன் மீது விதித்து கொண்ட ஒரு தீர்மானமாகும். எந்த இடம்? பதிலே நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டேன். என்னது? எந்த இடம்? ஜானி கண்ட்ரோடுக்கா? சொல்லுங்க. சிராத், புத் சிராத். சிராத் பாலத்துக்கு வந்தே ஆகணும், இது அல்லாஹ் ஏற்படுத்தின தீர்மானம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றாரு. மரியம்ல வருது. அப்போ இது விதிவிலக்கே கிடையாது, எல்லாருமே சிராத் பாலத்துக்கு வந்தாகணும். அது மின்னல் வேகத்தில் கடப்பாங்களா, எப்படி கடப்பாங்கிறது அல்லாஹ்வுடைய நாட்டம் உள்ளவங்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த இதை கொடுப்பான், பாக்கியத்தை கொடுப்பான். மின்னல் வேகத்தில் எவ்வளோ வேகத்தில் கடக்க முடியுமோ ஈமானை வைத்து இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்ற மாதிரி பி கத்ரி அமாலிஹிம், அவங்க அமலுக்கு ஏற்றவாறு வேகமாக போயிடுவாங்க. சுப்ஹானல்லாஹ். ஆனால் வந்தே ஆகணும். இந்த வசனம் அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு மனைவி மடியில் படுத்துட்டு இருக்கும்போது ஞாபகத்துக்கு வருது. அவங்க எந்த அளவுக்கு குர்ஆனோடு பின்னி பிணைந்திருக்காங்க, மறுமை சிந்தனையோடு வாழ்ந்திருக்காங்க. அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதானாங்க, சொர்க்கவாசி. அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய முன்னறிவிப்பு, அப்துல்லா பின் ரவாஹாவுக்கு கொடி செல்ல வேண்டும், அவர் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிவை ஏற்படுத்துவான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த அடிப்படையில் அவங்க ஷஹீதான ஒரு சஹாபி, மாஷா அல்லாஹ். ஆனால் அவங்க கபரை பற்றி சிராத்தை பற்றி நினைக்கும் போது அவர்கள் அழுதார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையாக அவங்க உள்வாங்கி இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம சிராத்துனா இது என்னமோ ஒரு பிரிட்ஜுன்னு நினச்சிக்கிறோம், ஏதோ ஒரு பிரிட்ஜாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறோம். நரகன்னு சொன்னால் அது என்ன ஒன்று போட்டு எரிப்பாங்க போல, காஃபிர்களை தூக்கி எல்லாம் போடுவான், இறை நிராகரிப்பில் தூக்கி போடுவான் அப்படிங்கிற ஒரு மிதப்பில் தான் நம்ம இருந்துட்டு இருக்கோமே தவிர இதை நாம் எல்லாம் இன்னும் சரியான முறையிலே உள்வாங்காதவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் இந்த இடத்துல நம்ம நிச்சயமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால தான் நமக்கு மத்தியில் ஒரு அச்ச உணர்வு என்பது ஏற்படாமல் இருக்கிறது. ஆனால் நரகத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை தனிப்பட்ட முறையில் எச்சரிச்சிருக்காங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட ரசூலுல்லாஹ் சொன்ன உபதேசம் என்ன? ஆயிஷா அம்மா யார்? ரசூலுல்லாஹ்வுடைய அருமை மனைவி, ஒரு பெரிய ஒரு மாஷா அல்லாஹ் ஒரு கல்வி கேந்திரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த உம்மத்துக்கு நிறைய ஹதீஸ் அறிவித்தவர்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுக்கு அடுத்து ஆயிரக்கணக்கான ஹதீஸ் அறிவித்த 2ஆம் இடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்காங்க. அவங்க மூலமா கல்வி மாஷா அல்லாஹ் உலக மக்களுக்கு எல்லாம் வந்து சேர்ந்தது. ரசூலுல்லாஹ்வுக்கு பணிவிடை செஞ்சவங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாக வாழ்ந்தவங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த அந்த மனநிலை என்ன உணர்வு ஊட்டினாங்க? நீ என்னுடைய ஒய்ஃப், நீ என்னுடைய மனைவி, நீ சொர்க்கத்துக்கு போயிடலாம், நான் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட முடியாது சொர்க்கத்துக்கு. என்ன உணர்வு ஊட்டினாங்க? ஆயிஷா நீ இத்தகின்னா ஒலோபிஷக்கு தம்ரா, ஒரு பேரிச்சம்பழம் கீற்றளவா தர்மம் செஞ்சு நரகத்தில் வந்து நீ பாதுகாத்துக்க, என்கிட்ட வந்து நின்றக்கூடாது.
என் மாப்பிள்ள ரசூல்லா அப்படின்னு நீங்கள் வந்து நின்ற முடியாது. ரசூல்லாவுடைய மனைவிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நிற்க முடியாது. தான் பிள்ளைக்கு அதான் சொன்னாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு அதான் சொன்னாங்க, ரசூல்லாவுடைய மகள் என்பதால் ஈடேற்றம் அடைந்து விடலாம் நினைக்காத ஃபாத்திமா, உன் அமலை குறித்து அல்லாஹ் உன்னை விசாரணை செய்வான். இப்படிப்பட்ட ஒரு உணர்வு தான் பெத்த பிள்ளைக்கு கட்டின மனைவிக்கு ரசூல்லா சொல்லி வளர்த்தாங்க. உற்ற தோழர்கள் சஹாபாக்களுக்கும் அந்த உணர்வை கொடுத்து தான் உருவாக்குனாங்க. அவங்க இபாதத்திலேயே வாழ்க்கையை கழித்து பாவங்களை விட்டு முழுக்க விலகி இருந்தாலும், ஆனால் அந்த உபதேச பெற்ற அந்த சஹாபாக்கள், அந்த புனிதர்கள் வாழ்நாள் முழுக்க பயந்து நடுங்கி வாழ்ந்தாங்க. அதுதான் யதார்த்தம். ஆனால் இன்னைக்கு நம்ம ரசூலை நம்மளுக்கு உத்தரவாதம் வாங்கி தந்துட்ட மாதிரி, ஒன்று நான் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு தான் சொர்க்கத்துக்கே போவேங்கிற ஒரு உத்தரவாதம் நம்மளுக்கு தந்துட்ட மாதிரி, நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த நரகத்தை பற்றின எந்த அச்சமும் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கோம். இதுதான் ஒரு வித்தியாசம் அவர்களுக்கும் நமக்கு மத்தியில். ஆனால் ஆயிஷா அம்மாவுக்கு சொன்ன அந்த செய்தி பாருங்களேன், நரகம் என்பது பெரிய ஒன்று தான், கொடுமையான ஒன்று தான். ஆனால் அந்த நரகத்திலேருந்து பாதுகாக்கப்படுறதுக்கு அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய ஒரு சிறிய அமலால் கூட நம்ம நரகத்திலேருந்து பாதுகாக்க முடியும். அதனால தான் ஒலோபி ஷக் சம்பரா, ஷக் என்று சொன்னால் பிளந்து எடுத்த அந்த பீசஸ். பேரிச்சம்பளத்தை யார் பீஸ் போடுவா? தேங்காய் பத்தை நம்ம போடுறோம், தேங்காவை பத்தை போடுறோம். இன்றைக்கி கூட அது நடைமுறையில் இல்லை. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் பத்தை போட்டு கொடுப்பாங்க, 50 காசு முன்னாடி சின்ன வயசில். அப்புறம் 1 ரூபா அனுச்சு 2 ரூபா அனுச்சு இப்போ அந்த பழக்கமே இல்லை. அரபுகள் பேரிச்சம்பழத்தை என்ன செய்வாங்கன்னா, அதாவது கஷ்ட காலத்தில், பேரிச்சம்பழமே இல்லாத காலத்தில் அதை 1 2 பிச்சு தனக்கு 1 பிள்ளைக்கு 1 இல்லை தனக்கு 1 சதக்கா கேட்கறவங்களுக்கு 1ன்னு சொல்லி கொடுப்பாங்க. பிச்சு புட்டு கொடுக்கக்கூடிய வளமை இருந்தது. அதை ரசூலா சொல்கிறாங்க, ஒரு பேரிச்சம்பழத்தை முழுசாக கொடுக்கக்கூடிய அளவு கூட உனக்கு எல்லாம் வசதி தரலன்னு வச்சுக்கிறோம். ஒரு கற்பனை. முழுமையாக பேரிச்சம்பழத்தை கொடுக்கறதுக்கான இடத்துல கூட நீ இல்லாட்டி அதை புட்டு கொடு, அதில் கூட அல்லாஹ் நன்மை தருவான். அதனால நீ நரகத்திலேருந்து பாதுகாத்துக்கலாம். அல்லாஹ் உன்னை நரகத்திலேருந்து பாதுகாத்துருவான். அமலை கொண்டு, உனது தர்மத்தை கொண்டு, உனது ஈமானை கொண்டு, உனது இறைச்சத்தை கொண்டு நரகத்திலேருந்து பாதுகாப்பு அடைந்து கொள் என்று அருமை மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதை தான் நம்ம சஹாபாக்கள் பலர் விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் அவர்களுக்கு உபதேசம் செஞ்சாங்கங்கிறத பார்க்க முடியும். அப்போ நம்ம அதற்காக நம்மளுக்குள்ள ஒரு பயம் இருக்கணும். ஒரு உதாரணம், நரகத்தை பற்றி சொல்லக்கூடிய செய்திகளில் பல தடவைகள் நமது பள்ளியிலையும் கூட இதை நம்ம நினைவுபடுத்தியிருப்போம். இந்த இடத்துல இதை நம்ம நிச்சயமாக நினைவு கூறணும். நரகம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பெருசாக பயப்படுறதில்லை. நரகத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கக்கூடிய விஷயத்தை நம்ம எவ்வளோ சீரியஸ்னஸோட அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பின்பற்றுறோங்கிறத யோசிக்கணும். உதாரணத்துக்கு, மா அஸ்ஃபல மினல் இஸாரி மினல் கஅபைன் ஃபஃபின் நார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. புகாரி முஸ்லீம்லாம் வரக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான செய்தி. கரண்டை காலுக்கு கீழே ஆடை அணிபவர்கள் நரகில் இருப்பார்கள்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது யாரை சொல்கிறாங்க? பொதுவாக சொல்கிறாங்க. கரண்டை காலுக்கு கீழே ஆடை அணிந்தால் அவர்கள் நரகில் செல்வார்கள், அவர்கள் நரகத்தில் இருப்பார்கள் என்று சொல்கிறாங்க. சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் யாருமே கரண்டை காலுக்கு கீழே ஆடை அணியலைன்னு பார்க்குறோம். இது யாருக்கோ சொன்னாங்க, மாற்றார்களுக்கு சொன்னாங்க, இறை நிராகரிப்பாளர்களுக்கு சொன்னாங்கிறது இல்லை. சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் அதுக்கப்புறம் பார்க்க ரசூலுல்லாஹ்வுடைய ஆடை கரண்டை காலுக்கு சற்று நல்ல உயர்ந்ததாக அது இருக்கும்னு சொல்லி ஹதீஸில் பார்க்குறோம். மற்ற சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலையும் கரண்டை காலுக்கீழே யாருமே ஆடை அணிய மாட்டாங்க. இது ஒரு செய்தி. ஆனால் இன்றைக்கி இதை நம்ம எடுத்து பின்பற்றுறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பலர் இடத்துல இது நடைமுறையில் இல்லை. என்ன சொல்லுவோம் கேட்டால், அதெல்லாம் பெருமையை அணியக்கூடாது, பொறுமைக்கு அணியக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளாம் என்ன செய்வோம், ஒரு விளக்கத்தை ஒன்று சொல்லிட்டு அதெல்லாம் கரண்டை காலை கீழே அணியலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, மனசு தான் அப்படின்னு சொல்லுவோம். மனசு தான்னா ரசூலுல்லாஹ் இதை சொல்கிறாங்க, பெருமையோடு அணியாதீர்கள்னு சொல்லியிருக்கலாம், உள்ளத்தை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், சரிப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆடை கரண்டை காலை கீழே இருந்தால் நரகம் போவாங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேருக்கு நேராக நரகத்தை எச்சரித்ததோடு இப்போ நம்ம மோதுறோம் வியாக்கானம் கொடுக்குறோம். அது பெருமைக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி இதை தான் அறிஞர் பெருமைகள் சொல்கிறாங்க. பெருமைக்காகத்தான் அப்படின்னு நம்ம பதில் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான் பெருமை. என் உள்ளத்தில் பெருமை இருக்கிறனால தான் சொல்கிறோம். அந்த ஹதீஸுக்கு நம்ம மாற்று கருத்து தெரிவித்து நான் அதை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், எப்போ நான் அதை கடைபிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோம், அப்போ தான் என் உள்ளத்தில் பெருமை இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்களா, நான் கடைபிடிக்கிறேன்னா என் உள்ளத்தில் பெருமை இல்லை, அதை நான் கடைபிடிக்க மாட்டேன், உள்ளத்தில் பெருமை இருக்கவங்களுக்கு தான் அது இருக்குன்னு சொல்லலாம். நான் என் ஹார்ட் ஆப்ரேஷன் ஓப்பன் சர்ஜரி பண்ணி பார்த்தாச்சு, என் உள்ளத்தில் என்ன இல்லை, பெருமை இல்லைங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்ட மாதிரி என்ன செய்கிறோம், இது ஒரு காரணமாக சொல்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு குத்து இருமா கொலை விருமா இருக்காங்கன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கடைசி கட்டத்தில் இருக்கிறாங்க, குத்தப்பட்டு ரத்தம் வெளியேறி கொண்டு இருக்குது, ஷஹீதாகக்கூடிய தருணத்தில் இருக்கிறாங்க. அப்போ நிறைய பேர் அவங்கள நலம் விசாரிக்க வந்தாங்க. இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, உமர் ரலியல்லாஹு வரலாறை படித்தவங்களுக்கு தெரியும். கடைசி கட்டம், அதாவது லாஸ்ட் ஆஸ் ஆஃப் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு இறுதி தருணம். அப்போ எல்லாருமே அவங்களை சந்திக்க வர்றாங்க, நலம் விசாரிக்க வர்றாங்க. மௌத்தாரத்துக்கு ஒரு சில நேரத்துக்கு முன்னாடி அப்போ ஒரு வாலிபர் வர்றாரு. அந்த வாலிபருடைய கீழாடை கரண்டை காலை கீழே இருக்குது. அந்த கடைசி நிலைமையில் இருந்த உமர் ரலியல்லாஹு அவர்கிட்ட சொல்கிறாங்க, யா ஷாப், அவரோட பேர் கூட இடம் பெறலை, வாலிபரே யாருன்னே தெரியலையே உங்களுக்கு,
எத்தனையோ பேர் வருவாங்க, பார்க்க வருவாங்க, போவாங்கல்ல. ஹலீஃபாவாக இருக்காங்க, ஜனாதிபதியாக இருக்கிறாங்க. உன் கீழாடை உயர்த்துக்கொள், அது அசுத்தமாகுவதை விட்டும் அது பாதுகாக்கப்படுவதற்கும், உமது இறைவனிடத்தில் நீ இறைச்சம் உள்ளவன் என்பதை நீ பறைசாட்டுவதற்காகவும் உனது கீழாடை உயர்த்தி கொள்வாயன்னு சொல்கிறாங்க. 2 காரணத்தை சொல்கிறாங்க. அது அசுத்தம் படாமல் இருக்கணும். ஏன்னா கரண்டை காலை கீழே இருந்தால் எப்படி என்ன செய்யும், அசுத்தம் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வெளிப்படையானதையும் சொல்கிறாங்க. வெளிப்படையாக அது அசுத்தம் படாமல் இருப்பதற்கும் உனது இறைவனிடத்தில் நீ இறைச்சம் உள்ளவன் என்பதை நீ பறைசாட்டு வண்ணமாக உயர்த்திக்கொள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ் சொன்னதை கேட்கணும். கரண்டை காலுக்கு மேலே இருக்கிறதா நான் உண்மையிலேயே அல்லாவுக்கு பயப்படுறதுக்கான அர்த்தம். கரண்டை காலு கீழே இருக்கும்போது அது அசுத்தமாக ஆகுது. பள்ளிவாசலில் வந்து உலகத்திலேயே புனிதமான பரிசுத்தமான இடம் பள்ளிவாசல். இங்கே வந்து உயர்த்திக்கிறோம். இந்த கார்பெட்டில் என்ன நஜீஸ் இருக்க போகுது, பள்ளிவாசலுக்குள்ளே நம்மளுக்குள்ளே என்ன அசுத்தம் இருக்க போகுது. இங்கே வந்து 4 மடக்கு மடக்கிக்கிறோம். முழங்காலு கீழே வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், நான் வாழ்க்கை ஃபுல்லாக கரண்டை காலு கீழே தான் இழுத்துட்டு திரியிறேன், பள்ளிவாசல் வந்து நான் 4 மடங்காக மடக்கிக்கிறேன்னு சொல்லி நம்மளே ஏமாற்றிக்கிறோம். கரண்டை காலு கீழே ஆடை அணிந்தால் துளைக்கக்கூடாதுன்னு இல்லை. இதை கேட்டுட்டு சரி இப்பவும் நான் தூக்க தேவையில்லையா, மடக்க தேவையில்லையா நினச்சிட வேணாம். அப்படி ஒன்றும் சொல்லப்படலை. நம்ம மனசில் நம்மளா ஒன்று மார்க்க நினச்சி வாழ்நாள் முழுக்க செஞ்சுட்டு இருப்போம். நம்மளை தான் பெரிய புத்திசாலி நினச்சிக்கிறோம். அது வல்ல. கரண்டை காலுக்கு கீழே ஆடை அணியக்கூடாதுங்கிறது முக்கியமாக பேண வேண்டியது வெளி இடத்துல தான். சொன்ன 2 காரணம் வெளியிடத்துக்கு தான் பொருந்தும். நஜீஸ் ஆகுங்கிறது வெளியே தான் பொருந்தும், பெருமை என்பது வெளியே தான் பொருந்தும். பள்ளிவாசலுக்குள்ளே நம்மளுக்குள்ள தற்பெருமை வராது. எல்லாரும் தொழிலாளிகள் பாயோட பாயா வந்து நம்ம நிற்க போகிறோம். வெளியில தான் நம்மளுக்குள்ள அந்த கரண்டை காலை கீழே ஆடை அணியும் போது நம்மள அறியாத ஒரு ஆணவம் வரும். ஆனால் அது கரண்டை காலைக்கு மேலே மடக்கி விட்டு அல்லது அந்த பேண்ட் அந்த அளவோடு தச்சு போடுறவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மனநிலை இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு பணிவு இருக்கும். அது உண்மையிலே இறைவன் ஏற்படுத்தியது. அதை நம்ம ஏன் செய்ய மாட்டோம்னால அதுக்கு காரணம் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஆணவம் தான். அது ஆணவன்னு ஏற்றுக்க மாட்டோம், ஆணவன்னு ஒத்துக்க மாட்டோம். அதெல்லாம் நீங்கள் இஸ்லாத்தை பிற்போக்குவாதியாக நீங்கள் யோசிக்கிறீங்க. இதில் போய் என்ன இருக்குது, இதெல்லாம் வந்து நம்மளை அழகாக காட்டுறது. கரண்டை காலுக்கு மேலே ஆடை அணிஞ்சிட்டு இருக்கவங்கள அசிங்கமாக இருக்கிறாங்க. அப்படி அழகாக பேண்ட் போட்டு டக்கின்னு பண்ணிட்டு சும்மா பார்க்கறது பெர்ஃபெக்ட் ஜென்யூனாக இருக்கும். அதெல்லாம் நம்மளுடைய பார்வையில் தான் இருக்குது எல்லாமே. நம்மளாம் நினச்சிக்கிறோம் அப்போ மாற்றார்களை பொண்ணு நம்மளும் தெரியணும் அப்படிங்கிற ரீதியில் ஒரு விளக்கத்தை சொல்லிட்டு இருக்கோம். இதையே இவ்வளோ நேரத்துக்கு பேசுகிறேன்னா இது ஒரு சாதாரண முஸ்தகப்பான அமலாக இருந்தால் விட்டுட்டு போயிடலாங்க. நரகன் 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 அல்லாஹ் சுப்ஹானஹு பல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பல ஹதீஸில் எச்சரிக்கை செஞ்சது சர்வ சாதாரணமாக தட்டி விட்டு போகிறோம். விளையாட்டு பொம்மை வந்து விளையாட்டு பள்ளியை நம்ம கிட்ட போட்டதை எடுத்து முத்தம் கொடுத்து நம்ம தூக்கி வீசுகிற மாதிரி இதை வந்து நரகன்னு சொல்லப்பட்டது அசால்ட்டாக தள்ளி விட்டுட்டு போகிறோம். எவ்வளோ பெரிய யோசிக்கிற விஷயம். ஏன் அதில் நான் ரிஸ்க் எடுக்கணும்? அட நரகன்னு சொல்லப்பட்ட விஷயத்தில் நான் ஏன் ரிஸ்க் எடுக்கணும்? வாழ்நாள் முழுக்க அதை நம்ம பேண்டதில்லை. ஒரு சாதாரண விஷயம். இப்படி தான் ஷைத்தான் நம்ம நினைச்சுக்குவான். நரகத்துக்கான செயலை ரொம்ப சர்வ சாதாரணமாக செய்ய வச்சிருவான். இதெல்லாம் நம்ம அந்த விஷயத்தில் உசுரை கொடுத்து நம்ம அதை பாதுகாக்கணும். நரகம் என்று சொல்லப்பட்ட விஷயம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஏதோ தடை செய்யப்பட்ட சில விஷயங்கள் இருக்கலாம். நான் 100% எல்லா விஷயத்திலையும் நம்ம வந்து பேணுதலாக வாழ முடியாமல் சில நேரங்களில் இருக்கலாம். ஆனால் நரகம் என்று சொல்லப்பட்டது வாழ்நாள் முழுக்க செய்கிறது என்பது இதுக்கு பேர் துணிவல்ல, இதற்கு பேர் தைரியம் அல்ல, இதற்கு பேர் முட்டாள்தனம். நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை என்பது தெரிந்து கொள்ள வேண்டும். அறிஞர் பெருமக்கள் இதை வந்து முக்கியமாக கடைபிடிக்கணும். நீங்கள் உலக அளவில் எடுத்து பாருங்கள், ஸ்டாண்டர்டான ஸ்காலர்ஸ், நீங்கள் உண்மையான ஸ்காலர்ஸ் எடுத்து பாருங்கள், யார் கரண்டை காலை கீழே ஆடை அணிய மாட்டார்கள், ஆடை அணிவதை கூடும் என்று சொல்ல மாட்டார்கள். தடி எடுத்தாலும் தண்டல்காரங்கிற மாதிரி இன்னைக்கு எல்லாம் மார்க்கத்தை பேசுகிறவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நம்ம எப்படி வேணால் அணிஞ்சிக்கலாம், ஆடை இல்லைனா இஸ்லாம் தலையிடலை, அது பெருமைக்காக சொன்னதுங்கிறத என்ன செய்வாங்க, அதை வந்து அவங்களும் அதை கடைபிடிக்காதனால தனக்கு கூட்டம் சேர்க்குறவங்க சேர்ப்பாங்க. ஆனால் இறையச்சத்தோடு மார்க்கத்தை பேசக்கூடியவர்கள் நீங்கள் 1400 வருடங்களாக நீங்கள் எல்லா நூற்றாண்டுகள்லையும் பாருங்கள், இந்த விஷயத்தை வன்மையாக கண்டிக்கிறார்கள். இப்போ காலம் இருக்கக்கூடிய ஸ்காலர்ஸ், பெரிய பெரிய மார்க்கறிஞர்கள் உட்பட இந்த விஷயத்தை வந்து ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து சர்வசாதாரணம் நம்ம பேணாமல் இருக்கிறோம். பத்தாவதுக்கு பள்ளிவாசலில் மட்டும் அதை நம்ம என்ன செய்கிறோம், பேணுறோம். அது வந்து ஒரு புரிதலின்மை. வெளியில தான் நம்ம முக்கியமாக அதை பேண வேண்டும், அது கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அது நம்ம வேட்டி உடுத்துறோமோ, லுங்கி உடுத்துறோமோ, பேண்ட்டு போகிறோமோ, என்னவாக இருந்தாலும் சரி, அதை வந்து நம்ம சரியான முறையில் பேண வேண்டிய ஒன்று. அந்த நரகம் என்று சொல்லப்பட்ட விஷயத்தில் நம்ம வந்து முட்டு கொடுக்கக்கூடாது. அந்த விஷயத்தில் நம்ம ரிஸ்க் எடுக்கிறது என்பது நம்மளுடைய என்ன சொல்கிறது, பத்தாத தன்மையை தான் அது நம்மளுக்கு காட்டுது. அல்ல அதில் நம்மளுக்கு நல்ல புரிதலை தருவானாக. அப்போ நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட போது அது அர்த்தம் இல்லாத வார்த்தையாக அது ஆயிருமா? கரண்டை காலை கீழே ஆடை அணிந்த ஒரு நரகத்தில் இருப்பான் ரசூலை சொல்லி சஹாபாக்கள் அதை முழுக்க முழுக்க கடைபிடிச்சு உசுறு போகக்கூடிய தருணத்தில் கூட ஒரு முஸ்லீம்கிட்ட அந்த உமர் ரலியல்லாஹு அதை சொல்கிறாங்கன்னா அது எவ்வளோ சீரியஸானது? உசுறு போகிற தருணத்தில் உமர் ரலியல்லாஹு ஒரு வாலிபட்ட அதை சொல்கிறாங்கன்னா அது எவ்வளோ சீரியஸானது? அதை உணர்ந்தாங்களா? அதனால நரகத்துக்கு போயிடக்கூடாது உணர்ந்தனால தானே சொன்னாங்க. அப்போ எத்தனையோ பேர் அதனாலே நரகத்துக்கு போகக்கூடிய நிலைமை ஏற்படலாம் தானே. நம்ம யாரும் அதில் இருக்கக்கூடாதுங்கிறத நம்மளுடைய எண்ணம், எதிர்பார்ப்பு, துவா. ஆனால் பயமும் இருக்கணும்ல, அந்த ஒரு விழிப்புணர்வும் இருக்கணும்ல, அந்த இறைச்சமும் இருக்கணும்ல. அதை தான் இந்த இடத்துல நம்ம யோசிக்கணும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு செய்தி,
நம்மளுடைய மனநிலையெல்லாம் என்னவா இருக்குது அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நரகம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய சிந்தனை வர்றது இறை நிராகரிப்பாளர்கள், முஷ்ரிக்குகள், அபூ ஜஹலும் உத்துபா அப்படிப்பட்டவர்கள் அல்லது இன்றைய காலத்தில் வாழக்கூடிய அபூ ஜஹல்களை மட்டும்தான் நம்ம நரகத்துன்னு சொல்லும் போது நினைக்கிறோம். ஆனால் நம்ம உணர வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. சஹீஹ் புகாரி முஸ்லீம் இடம்பெற்றக்கூடிய செய்தி, நீண்ட செய்தி, அதனுடைய ஒரு சுருக்கம். எப்படி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹத்தா இதா ஃபரகல்லாஹ் மின் கதா பைன இபாதி, அல்லாஹ் தனது அடியார்களுக்கு மத்தியிலே தீர்ப்பளித்து சொர்க்கவாசிகள் நரகவாசிகள் எல்லாம் பிரிக்கப்பட்டு போன பிறகு வராத யுஹ்ரிஜ மினன் நார் மன் அராத யஹ்ருஜ், அல்லாஹ் ஒரு கட்டத்துக்கு பிறகு, நல்லா கேட்டுக்கிறங்க, சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லீம், இதுதான் இன்றைய இன்ஷால்ல இந்த உரைக்கான இறுதி செய்தி. இந்த ஒரு 2 ஹதீஸ் மட்டும் இப்போ நான் சொல்லுவேன், இதோடு நம்ம நிறைவுக்கு வந்துடுவோம். இது முக்கியமான செய்தி. அல்லாஹ் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகு, நரகவாசிகள் நரகத்துக்கு போனதுக்கு பிறகு, யார் இப்போ நரகத்திலேருந்து வெளியேற வேண்டும்? யார் வெளியேற முடியும்? இறை நிராகரிப்பாளர் வெளியேற முடியுமா? சொல்லுங்க, முடியாது. அப்போ யார் வெளியேற முடியும்? நம்பிக்கையாளர்கள் வெளியேற முடியும். யார் வெளியேற வேண்டும் என்று நாடி இருப்பானோ, மிம்மன் கான யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், ஷஹாதா சொன்னவர்களில், முஸ்லீம்களாக ஷஹாதா சொன்னவர்களில் பாவத்தின் காரணத்தினால் நரகத்துக்கு வந்தவங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும், வட்டினால் வந்தவங்க இருப்பாங்க, விபச்சாரத்தினால் வந்தவங்க இருப்பாங்க, திருட்டினால் வந்தவங்க இருப்பாங்க, மோசடினால் வந்தவங்க இருப்பாங்க, கொலை செஞ்சதுனால வந்தவங்க இருப்பாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். கரண்டை காலு கீழே ஆடை அணிந்தவர்களும் வந்தவர்கள் இருக்கலாம். எதெல்லாம் நரகம் என்று குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்டதோ எப்படியும் இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நரகத்தில் அவங்க இருந்திருப்பாங்க. ஒரு காலம், தண்டனை காலம் முடிகிறது, ஷஹாதா சொன்னவங்களை வெளியேற்றுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மூமின்களை இந்த நரகத்திலேருந்து வெளியேற்றுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, அமரல் மலாயிகா ஐயுஹ்ரிஜூஹும், அவர்களை வெளியேற்ற வானவர்கள் கட்டளை பிறப்பிப்பார்கள். வெளியேற்றுங்கன்னு சொல்லுவாங்க, காவலாளிகள் சொல்லுவாங்க. அப்போ வானவர்கள் அவங்களை வெளியேற்றுவாங்க. எப்படி கண்டுபிடிப்பாங்க சொல்லுங்க? காஃபிர்களோடு, இறை நிராகரிப்பாளர்களோடு, பாவிகளோடு மூமின்கள் கலந்திருக்கும் பொழுது, ஃபயஅரிஃபூனஹும் பிஅலாமதி ஆசாரி சுஜூத், சுப்ஹானல்லாஹ், சஜிதா செய்த உறுப்புகளுடைய அடையாளத்தை வைத்து அவர்கள் அடையாளம் காணப்படுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வஹர்ரமல்லாஹு அலன் நார் அன் தஅகுல மின் இப்னி ஆதம் அஸர சுஜூத், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்துக்கு ஹராம் ஆக்கிட்டான் மூமின்கள் சஜிதா செய்த அந்த இடத்தை தீண்டுவதை. ஆனால் நரகத்துக்கே போனாலும் சஜிதா செய்த உறுப்புகளாக நெற்றி, மூக்கு, 2 கை, அதே போன்று 2 முழங்கால், 2 பாதம், எது சஜிதா செய்யும்போது பட்டதோ அந்த இடத்துல நரகம் தீண்டாது. சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லீம். நரகத்துக்கே போனாலும் அந்த இடம் தீண்டப்பட்டிருக்காது. மற்ற இடம்லாம் கரிஞ்சு என்னவா இருக்கும்? அது வேதனைக்கு ஆளாகி இருக்கும். ஆனால் இது அப்படி இருக்கும். அந்த சஜிதா செய்த உறுப்பு அடையாளத்தை பார்த்து வானவர்கள் வா 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 என்பதாக என்ன செய்வாங்க? டைம், உன்னுடைய தண்டனை முடிந்து விட்டது என்று அவர்கள் எல்லாம் அப்புறப்படுத்துவார்கள். ஃபயஹ்ருஜூனஹும், அவர்கள் எல்லாம் வெளியேறுவார்கள். வானவர்கள் வெளியேற்ற அந்த தண்டனை காலம் முடிந்ததுக்கு அப்புறம் வெளியேறுவார்கள். ஃபயுஸப் அலைஹி மாஉன், அவர்கள் மீது ஒரு நீர் ஊற்றப்படும். அவர்கள் மீது ஒரு நீர் ஊற்றப்படும். யுகால் லஹு மாவுல் ஹயா, அந்த நீருக்கு பேரே உசுறு கொடுக்கிற தண்ணி. மாவுல் ஹயா என்று சொன்னால் உயிர் கொடுக்கும் நீர் என்று பொருள். ஏன்னா நரகத்தில் வெந்து போனவங்க இப்போதான் உண்மையிலேயே அவங்க உயிர் கொடுக்கப்பட இருக்கிறாங்க, வாழ்க்கை கொடுக்கப்பட இருக்கிறாங்க. வாழ்க்கை தரும் நீர் என்று அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த மாவுல் ஹயா என்பது ஊற்றப்பட்ட பிறகு அவர்கள் எல்லாம் புதிதாக முளைக்கப்பட்ட, விதைக்கப்பட்டு புதிதாக முளைக்கப்பட்ட அந்த ஒரு பொற்பூண்டுகளை போன்று அவர்கள் எல்லாம் வெளியேறி சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்று இந்த செய்தியில் வருது. புகாரியிலும் முஸ்லீமிலும் இந்த செய்தியை நம்ம பார்க்க முடியுது. மாஷா அல்லாஹ். இங்கே ஒரு விஷயத்தை யோசிக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்துக்கு போனவங்களை வெளியேற்றுறான். அந்த நரகத்துக்கு போனவங்க எந்த அடையாளத்தை கொண்டு அடையாளம் காணப்படுறாங்க? சஜிதாவுடைய அடையாளத்தை கொண்டு. அப்போ அவங்க உலகத்தில் என்னவும் தான் செஞ்சுருக்காங்க? சுப்ஹானல்லாஹ். சொல்லுங்க. தொழுதும் இருக்கிறாங்க. தொழுகையாளிகளாக இருந்தவர்கள் சில பாவத்தின் காரணத்தினால் நரகத்திற்கு செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டு அந்த சஜிதாவின் அடையாளத்தை கொண்டே அவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நிலை சிலருக்கு ஏற்பட இருக்கிறது என்பது முன்னறிவிப்பு. இதில் மாற்று கருத்து அல்ல. எந்த நேரமும் நம்ம அல்லாட்ட நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடிட்டே இருக்கணும். எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? சஜிதா செஞ்சவங்க சஜிதாவுடைய அடையாளத்தை, பெருநா தொழுகை தொழுதவங்களுக்கு சஜிதா அடையாளம் இருக்குமா? ஜும்மா தொழுகை மட்டும் தொழுதவங்களுக்கு சஜிதா அடையாளம் கிடைச்சிருமா? 5 நேரம் அல்லாஹ்வை தொழுதவர்கள் தான் தொழுகையாளிகள். அவர்களுக்குத்தான் சஜிதாவுடைய அடையாளம் இருக்கும். அதாவது சீமாஹும் ஃபி உஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத், அல்லாஹ் சூரா ஃபத்ஹ்ல சொல்லுவான் சஹாபாக்களை, அவங்களுடைய முகத்திலே சஜிதாவுடைய அடையாளம் இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். சஹாபாக்கள் விட்டு விட்டு தொழுதவங்களா, ரெகுலராக தொழுதவங்களா, விடாம தொழுதவங்களா? விடாம தொழுதவங்கள்ட்ட தான் என்ன இருக்கும்? சஜிதாவுடைய அடையாளம் இருக்கு. இப்போ நம்மள்டையுமே சில பேருக்கு நெத்தியில் சஜிதாவுடைய அடையாளம் இருக்கு. ஜும்மாவை மட்டும் தொழுகிறவருடைய நெத்தியில் பார்த்துட முடியுமா? அதை பார்க்க முடியாது. இது ஒரு வெளிப்படையானது. ஆக அவர்கள் வாழ்நாள் முழுக்க தொழுகையை கடைபிடித்தவர்கள், ஆனாலும் கூட
வேற பாவத்தையும் அதற்கு கூட சேர்த்து அவர்கள் செய்ததின் காரணத்தினால், அதற்கு தௌபாவை அவர்கள் செய்யாமல் பாவ மன்னிப்பு பெறாமல் அவர்கள் மௌத்தானதின் காரணத்தினால் நினைச்சிருப்பாங்க, இந்த செஞ்சுக்கலாம், அப்போ செஞ்சுக்கலாம், தாடி நிறைக்கட்டும், முடி நிறைக்கட்டும், பேரம்பேத்தி எடுத்துக்கிறோம், இந்த கட்டத்துக்கு வந்துக்கிறோம், அந்த கட்டத்துக்கு வந்துக்கிறோம்னு சொல்லி கபர் கட்டத்துக்கு கடைசியாக போய் சேர்ந்தாங்களே தௌபா செய்யாம. அல்லாஹ் பாதுகாக்கணும். அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு நிலையை வச்சிருப்பான். நான் சொன்ன கடைசி ஹதீஸுக்கு இப்போ வந்தாச்சு. இந்த ஹதீஸும் ரவாஹுல் புகாரி வ முஸ்லிம், இதுவும் புகாரியிலும் முஸ்லீமிலும் பதிவான செய்தி. இதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்கன்னு பாருங்க. அதாவது ஒரு கட்டத்திற்கு பிறகு, இதெல்லாம் நரகத்தினுடைய நிலையை சொல்கிறேன். நரகத்தில் நரகவாசிகள் எல்லாம் வேதனை செய்யப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது, நபியூன் வல் மலாய்கா வல் முஃமினூன், வானவர்கள் நபிமார்கள் எல்லாம் சிபாரிசு செய்வார்கள். ஒரு கட்டத்தில் அந்த அனுமதியை கொடுப்பான். ஆரம்பத்தில் சிபாரிசு செய்யுங்கன்றதுக்கப்புறம் விரண்டு ஓடுவாங்க நபிமார்கள், என்னால் முடியாது. அது ஒரு கட்டம், அது ஆரம்ப கட்டம், அது முதல் சிபாரிசு. அப்போ ரசூல்லா மட்டும்தான் சிபாரிசு செய்ய முடியும் விசாரணை ஆரம்பிக்கிறதுக்காக. அதுதான் ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன், முதல் ஷஃபா. இது அடுத்த கட்டம். எப்போ அப்படின்னா, தீர்ப்பெல்லாம் முடிஞ்சு நரகத்துக்கு போனதுக்கப்புறம் நரகவாசிகளாக அறிவிக்கப்பட்டு காஃபிர்கள் எல்லாம் நிரந்தர நரகவாசிகளாக போயிடுவாங்க. அந்தந்த நபிமார்களை பின்பற்றிய மூமின்களிலும் பாவிகள் நரகத்துக்கு போயிடுவாங்க. அப்போ ஒரு கோட்டா இருக்குது. அந்த கோட்டாவில் வெளியேற்றுவதற்காக வேண்டி நபிமார்களுக்கு அனுமதி கொடுப்பான். ஃபயஷ்ஃபவுன் நபியூன் வல் மலாயிகா வல் முஃமினூன், நபிமார்கள் பரிந்துரை செய்வார்கள். நபிமார்கள் பரிந்துரை செய்வாங்க, வானவர்கள் பரிந்துரை செய்வாங்க. அவங்களுக்கு ஒரு அலாட்மெண்ட் இருக்குது. வானவர்கள், எந்த வானவர் யாருக்கு செய்வார் தெரியாது. அல்லாஹ் அந்த நசீப் வச்சிருப்பான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பலருக்கு செய்வாங்க, மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பலருக்கு செய்வாங்க. அந்த நசீபு நமக்கு இருந்துச்சுன்னா, அந்த கொடுப்பினை நமக்கு இருந்துச்சுன்னா, நல்ல அமலை செஞ்சு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று, அல்லாஹ் ஏதாவது ஒரு அலாட்மெண்ட், ஏதாவது ஒரு கோட்டால என் பையனை சேர்த்துட முடியாதுன்னு நினைக்கிறது இல்லையா? அட்மிஷன் கிடைச்சிடணும், ஏதாவது ஒரு கோட்டா, இதை வச்சாது அதை வச்சாது ரெக்கமெண்டேஷன் என்னமாவது செஞ்சு நினைக்கிறோமே, நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட சொர்க்கத்துக்கு போறதுக்கு பல வழியை வச்சிருக்கிறான். நபிமார்களுடைய பரிந்துரையிலே நரகத்துக்கு போகாம சொர்க்கத்துக்கு போறவங்களும் இருக்கிறாங்க. நரகத்துக்கு போன பிறகு அப்புறப்படுத்தப்பட்டு சொர்க்கத்துக்கு போறவங்களும் இருக்கிறாங்க. வானவர்கள் பரிந்துரை பெறக்கூடியவங்க இருக்கிறாங்க. மூமின்களுடைய பரிந்துரையை பெறக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஹி புகாரி சஹி முஸ்லிம். அப்படி இருக்கும் பொழுது பரிந்துரை முடிஞ்சிடும். அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் எல்லாரையும் பரிந்துரை செய்ய வச்சிட மாட்டான். குர்ஆன்ல நிறைய இடத்துல அதை தெளிவாக சொல்றான். இல்ல மன் அதின லஹுர் ரஹ்மான் வகால ஸவாபா, யாருக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்து யாருக்கு பரிந்துரை செய்யலாம் என்று அனுமதிக்கிறானோ, அனுமதி கொடுக்கப்பட்டவங்க மட்டும்தான் பரிந்துரை செய்ய முடியும். யாருக்காக பரிந்துரை செய்யலாங்கிற அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கோ அவங்களுக்காக தான் செய்ய முடியும். எல்லாருனாலையும் செஞ்சிட முடியாது, எல்லாருக்காகவும் செஞ்சிட முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, யாருக்கு செய்ய முடியாது? அபு லஹபுக்கு செஞ்சிட முடியுமா? அப்துல் முத்தலிபுக்கு செஞ்சிட முடியுமா? முடியாது. அபு தாலிபுக்கு செய்வாங்க, எந்த அளவுக்கு செய்வாங்க? சொர்க்கம் போகிறதுக்கு செய்ய முடியுமா? முடியாது. நரகத்தினுடைய தண்டனை குறைக்கப்படுவதற்கு செய்வாங்கன்னு ஹதீஸ்ல வருது. அப்போது இது ஒரு பெரிய தலைப்பு இது, சரியா? நம்ம கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துட்டோம். அப்போ அப்படியே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிந்துரைங்கிற ஒரு டாப்பிக்கை வச்சிருக்கிறான். ஒரு 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 கேட், ஒரு வாயில வச்சிருக்கிறான். அதில் நிறைய பேர் அதில் வந்து பலன் அடைவாங்க. ஒரு கட்டம் வருது, அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, ஃபயகூலுல் ஜப்பார், அடக்கி ஆளக்கூடிய இறைவன் சொல்லுவானா, பகிய ஷஃபாத்தி, பரிந்துரை எல்லாம் முடிஞ்சு, பரிந்துரை முடிஞ்சு போ அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு பிறகு மற்றவங்களை எல்லாம் விரட்டி அடிக்கிற மாதிரி, பக்கிய ஷஃபாத்தி, எல்லா பரிந்துரையும் முடிஞ்சிருச்சு, இப்போ ஏன் பரிந்துரை மட்டும்தான் இருக்குது. எல்லாம் சொல்லுவானா, ஏன் அருள் மட்டும்தான் இருக்குது. இன்னும் நரகத்தில் இருக்கிறாங்க. யார் இருக்கிறாங்க? பிலீவர்ஸ், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட நல்ல அமல்களும் செய்தவர்கள், பாவங்களும் செய்தவர்கள், நரகவாசிகள் ஆனவர்கள் சிலர் இன்னும் இருக்கிறாங்க. நபிமார்களுடைய பரிந்துரை அவர்களுக்கு பலன் அளிக்காது. ஃபலா தன்ஃபஅஹும் ஷஃபாஅத்து ஷாஃபிஈன் ஃபமா லஹும் அனி தஸ்கிரதி முஅரிதீன் என்று அல்லாஹ் சொல்ற மாதிரி எல்லாருக்கும் எல்லா பரிந்துரையும் பலன் அளிச்சிராது. எல்லாருக்கும் பரிந்துரை செஞ்சிட முடியாது. எந்த பரிந்துரைக்குமே தகுதி உள்ளவர்களாக இல்லாமல் நாதியத்தவர்கள், அப்படிப்பட்ட அந்த நாதியத்தவர்கள் இருக்கிறாங்களே, அல்லாஹ் சொல்வானா, ஏன் பரிந்துரை மட்டும் தான் இப்போ மிஞ்சிருக்குது என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பிடி நரகத்திலிருந்து கையால் எடுப்பானாம். இது ஹதீஸ்ல வருது. நரகத்திலிருந்து அல்லாஹ் அவன் கரத்தால் சிலர் என்ன செய்வான்? வெளியேற்றுவான். அவர் ஒரு பெரிய சமூகமே, இது எத்தனை கோடி கணக்கில் இருப்பாங்க நம்மளால சொல்ல முடியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சமூகத்திலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகம் வரைக்கும் மூமின்களாக வாழ்ந்தவர்கள்
இறைவனுக்கு மாறு செய்தவர்கள், பாவம் செய்தவர்கள், அநியாயம் செய்தவர்கள், ஹராமில் வாழ்ந்தவர்கள், இப்படிப்பட்டவங்க எந்த நசீப் இல்லாமல், பரிந்துரையுடைய நசீபு கூட இல்லாமல் கடைசி காலகட்டம் வரைக்கும் இருந்தவங்க. ஆனால் அவங்களோட உள்ளத்தில் ஈமான் இருந்ததே, அந்த இறை நம்பிக்கை இருந்ததே, அதன் காரணத்தினால் தண்டனை காலம் முடிந்த பிறகு இந்த நாதியத்தவர்களுக்கு நான் தான் கடைசியில் கரம் கொடுக்க வேண்டும் என்ற ரீதியிலே அல்லாஹ்வுடைய வாக்கு முந்தி விட்டது. யாருடைய உள்ளத்தில் கடுகளவு ஈமான் இருந்தாலும் அவர்கள் சொர்க்கம் சென்றே தீர்வார்கள் என்பது அல்லாஹ்வுடைய வாக்கல்லவா. அதன் அடிப்படையிலே இறுதி காலகட்டத்திலே அவர்கள் நரகத்திலிருந்து எடுக்கப்பட்டு சொர்க்கத்திற்குள் அவர்கள் நுழைவிக்கப்படுவார்கள். எப்படி நுழைவிக்கப்படுவாங்க? அவர்கள் ஒரு நதியிலே அவர்கள் கொண்டு போய் சேர்க்கப்படுவார்கள். அந்த நதிக்கு பேரு தான் அதாவது நஹ்ருல் ஹயா என்று சொல்லப்படுகிறது. ஃபயதுகுலூன், அதற்கு பிறகு அந்த நஹ்ருல் ஹயா எனக்கூடிய அந்த நதியிலே அவர்கள் குளித்த பிறகு அவர்கள் வெளியேறுவார்கள். ஃபயஹ்ருஜூன், ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபயஹ்ருஜூன கஅன்னஹுல் லுஅ்லு, அவர்கள் முத்துகளை போன்று வருவாங்க. நரகத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட போது கரிஞ்ச சாம்பலாக, கரிக்கட்டைகளாக வருவாங்க. ஆனா நஹ்ருல் ஹயாவில் அவர்கள் குளிப்பாட்டப்பட்ட பிறகு அவர்கள் முத்துகளை போன்று, ஜொலிக்கக்கூடிய முத்துகளை போன்று வெளியேறுவார்கள். பிறகு ஃபயதுகுலூனல் ஜன்னா, சுப்ஹானல்லாஹ், கடைசியா அவங்களும் சொர்க்கம் போய் சேருவார்கள். ஃபயகூல் அஹ்லுல் ஜன்னா, ஆண்டாண்டுகளாக சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கவாசிகள் சொல்லுவாங்களாம், ஹ உலாய் உத்தகாவுர் ரஹ்மான், ஹ உலாய் உத்தகாவுர் ரஹ்மான், இவர்கள்தான் அல்லாஹ்வால் விடுதலை செய்யப்பட்டவங்க. கடைசியாக கடைசி கோட்டா, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய அந்த கோட்டா, அல்லாஹ்வால் விடுதலை செய்யப்பட்டவங்க இவங்க தான் சொல்லி அல்லாஹ்வை அவர்கள் புகழ்வார்கள். அத்தீகுர் ரஹ்மான் சொல்றமே, இது ஒருமை. உத்தகாவுர் ரஹ்மான் என்று சொன்னால் பன்மை. அத்தீகுர் ரஹ்மான் என்று சொன்னால் அர் ரஹ்மானால் விடுதலை செய்யப்பட்டவன் அர்த்தம். அல்லாஹ்விடத்தில் விடுதலை பெற்றவர் என்று அர்த்தம். உத்தகாவுர் ரஹ்மான் என்று சொன்னால் அர் ரஹ்மான் ஆகிய அல்லாஹ்வால் விடுதலை செய்யப்பட்ட, விடுதலை பெற்றவர்கள் என்று பொருள். இவர்கள் எல்லாம் அந்த அடையாளம் அவங்களுக்கு இருக்கும். அடையாளம் என்று சொன்னால் நரகவாதிகள் என்ற அடையாளம் இல்லை. கடைசியா நரகத்திலிருந்து சொர்க்கம் வரும்போது தெரிஞ்சுக்குவாங்க, இவங்க தான் கடைசியாக சொர்க்கத்துக்கு அனுப்பப்பட்டவங்க. ஆனா அதற்காக அவர்கள் அடையாளப்படுத்தப்படுவார்களா? அவர்களுக்கு ஏதேனும் ஒரு அவமானமாக அது இருக்குமானா கிடையாது. எந்த விதமான அடையாளம் இருக்காது. அந்த நஹ்ருல் ஹயா அதில் குளித்த பிறகு அவர்கள் பரிசுத்தமானவர்களாக, அவர்கள் எல்லா சொர்க்கவாசிகளை போன்று அழகில் அவர்கள் மிகுந்தவர்களாகத்தான் சொர்க்கத்துக்குள்ள நுழைவாங்க. அவர்கள் மாஷா அல்லாஹ் பி கைரி அமலின் அமலுஹு வலா கைரின் கத்தமுஹு, அவங்க செஞ்ச அமலின் காரணத்தினால் அல்ல, அவர்கள் முற்படுத்திய எந்த நன்மையின் காரணத்தினால் அல்ல, அல்லாஹ்வின் கிருபையால். ஹதீஸினுடைய கடைசி வார்த்தை, இவங்க யாரு? கடைசி கோட்டை, அந்த லாஸ்ட் கேஸ், லீஸ்ட் கேஸ்ல வர்றாங்களே, இவர்கள் தங்கள் கரத்தால் செய்த நல்லமலின் காரணத்தினாலோ, தாங்கள் முற்படுத்திய நல்ல இபாதத்தின் காரணத்தினாலோ அல்ல, முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் கிருபையால் இறுதியாக அவர்கள் வெளியேறி சொர்க்கத்திற்கு போகக்கூடியவங்க. அவங்கள்ட்ட கடைசியாக சொல்லப்படுமா, லக்கும் மா ரஅய்தும் வ மிஸ்லுஹு மா, லக்கும் மா ரஅய்தும் வ மிஸ்லுஹு மாஹு, இந்த போங்க சொர்க்கத்தை பார்த்துக்கிட்டீங்களா, இதுதான் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம், இந்த சொர்க்கம் உங்களுக்கானது, இதை போன்ற இன்னொரு மடங்கு உங்களுக்கானது. சொர்க்கம் என்பது எவ்வளோ பெருசு. அல்லாஹ் தஆலா சொல்லுவான், நீங்க போய் ஒரு ஓரமா உட்காந்துக்க, எல்லாரும் நிற்க முடியாது, அப்படியே அவங்க தனிமைப்படுத்த மாட்டாங்க. சொர்க்கம்னு வந்துட்டா எல்லாம் ராஜா தான். அங்கே போனதுக்கு அப்புறம் நீ நரகத்தில் இருந்துட்டு வந்தவன், நீ அங்கே போகக்கூடாது, நீ மேலே ஏறக்கூடாது, நீ கீழே வரக்கூடாது, நீ ஓரமா போகணும், நீ அதை பார்க்கக்கூடாது, எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. சொர்க்கம்னு வந்துச்சுன்னா அங்க அவங்க ராஜாக்கள் தான். இந்த சொர்க்கம் நீ பார்க்குறியே, இது முழுசு உனக்கு, இதே போன்று இன்னொரு மடங்கும் இருக்கு, போய் அனுபவி என்று அவர்களிடத்தில் நன்மாராயம் சொல்லப்படும். தண்டனை முடிந்து விட்டது, முடிந்து விட்டது, இனி உங்களுடைய ஈமான் இருந்ததின் காரணத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு சொர்க்கத்தை தந்து விட்டான் என்ற ஒரு அறிவிப்பு செய்யப்பட்டு, மாஷா அல்லாஹ், அதற்கு பிறகு சொர்க்கவாசிகளாக எல்லாருமே சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். நரகவாசிகளாக இறை நிராகரிப்பார்கள் மட்டுமே அதில் இருப்பார்கள் என்பதுதான் இதில் இருந்து நான் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. ஆனால் இப்போ கடைசியான கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம், சொர்க்கம் போயிட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ், எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம், மாஷா அல்லாஹ், கடைசியாக சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. என்ன அவதிப்பட்டு போனாங்க, அதை யோசிக்கணும்ல. அல்லாஹ் நம்மளை யாரில் வச்சிருக்கான்னு தெரியலையே. கேள்வி கணக்கே இல்லாமல் சொர்க்கத்துக்கு போகிறவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ், கேள்வி கணக்கு பிறகு லேசான கேள்வி கணக்குக்கு பிறகு சொர்க்கத்துக்கு போகக்கூடியவங்க செகண்ட் கிளாஸ். இப்படி ஒரு நிலைகள் இருக்கல்லவா. அதற்கு பிறகு அல்லாஹ் நொங்கெடுத்ததுக்கு அப்புறம் சிரமப்பட்டு சொர்க்கத்துக்கு போகிறவங்களுடைய நிலைமை இருக்கு. ஒரு சின்ன நீண்ட காலம் பெரிய பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் கணக்கு கொடுத்து முடிச்சுட்டு சொர்க்கத்துக்கு போகிறதுக்குள்ள போதும் ஆயிரும்னு சொல்லப்பட்டுச்சு, அது ஒரு நிலை. அதற்கு பிறகு நரகத்துக்கு போய் தண்டனை அறிவித்து, ஒரு சிறிய காலம் மட்டும் நரகத்திலிருந்து தண்டனை அறிவித்து போகக்கூடியவங்க இருக்கிறாங்க, நீண்ட காலம் நரகத்திலிருந்து அனுபவிச்சு போகக்கூடியவங்க இருக்கிறாங்க. நரகதான் நமக்கு எதையோ, நம்மளும் நிரந்தர நரகவாதி தானோ அப்படின்னு நினைக்கப்பட்ட பிறகு அல்லாஹ் தஆலா கையை பிடிச்சி என்ன செய்யறான், தூக்கி, நான் என்னுடைய வாக்கு உண்மையானது என்று சொர்க்கத்துக்கு அனுப்பக்கூடியவங்க கடைசி நிலை. எந்த நிலையில் எல்லாம் நம்மளை வச்சிருக்கான்னு தெரியல. நம்ம உருக்கமா துவா செய்ய வேண்டியது, கேள்வி கணக்கு இல்லாம இந்த உம்மத்துல பல ஆயிரக்கணக்கான மக்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அவர்களில் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக, ஆமீன்.
அந்த துவாவை நம்ம உறுதியாக செய்யணும். அந்த உணர்வு நம்மள்ட்ட இருக்கணும். ஆனால் அதற்கான முயற்சியும் இருக்கணும். அந்த துவாவோடு சேர்ந்த இபாதத்தும் இருக்கணும். அந்த உணர்வு, பயம், இரையச்சம், கண்ணீர் என்பது நிச்சயமாக அந்த விஷயத்துக்காக நம்ம வடிக்கணும். என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் அல்லாஹ்ட்ட ஒப்படைத்து அதுக்கான பாவ மன்னிப்பை நம்ம கேட்கணும். நரகம் என்று சொல்லப்பட்ட விஷயத்தில் பயப்படணும். அதை சர்வசாதாரணமாக நம்ம என்ன செய்யக்கூடாது, தட்டி விட்டுட்டு போகக்கூடாது. அப்படிங்கிற ஒரு உணர்வை இன்ஷா அல்லாஹ் நமக்குள்ளே நம்ம கொண்டு வருவோம். இந்த வெயில் நம்ம மீது படும்போதெல்லாம் நமக்கு வரக்கூடிய உணர்வு என்ன இருக்கணும், இதுவே எப்படின்னா நரகம் எப்படி, இதுவே தாங்க முடியல நரகம் எப்படி, அப்படிங்கிற ஒரு உணர்வை நமக்குள்ளே நம்ம கொண்டு வரணும். அல்லாட்ட அது அந்த வெயில் படும்போதெல்லாம் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடணும். நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுறதுக்கான துவா என்ன? அவுது பில்லாஹி மினன்னார். சொல்லுங்கள், அவுது பில்லாஹி மினன்னார், அவுது பில்லாஹி மினன்னார். எப்போ சொன்னாங்க ரசூல்லா? குரான் ஓதும்போது நரகத்தினுடைய வசனம் வந்துச்சுன்னா அதை ஓதுவாங்க. நரகம் சம்மந்தப்பட்ட வசனம் வந்துச்சுன்னா ரசூல்லா சொல்லுவாங்களா, அவுது பில்லாஹி மினன்னார், யாரெல்லாம் அந்த நரகத்தை விட்டு என்னை பாதுகாப்பாயான்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹதீஸில் வரக்கூடிய சுன்னாவான துவா. குரானில் வரக்கூடிய துவா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகீனா அஸாபன்னார். வகீனா அஸாபன்னார்னா என்ன? யாரெல்லாம் நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. இந்த துவாவை நம்ம நரகத்தை நினச்சி அல்லாஹ் நம்மளை நரகத்தில் போற்றக்கூடாதுன்னு உணர்ந்து நம்ம என்ன செய்யணும், நமது வாழ்க்கையில் இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து அதிகம் கடைபிடிப்போம். இது ஓதக்கூடிய துவா தான். ஆனால் நம்மளுடைய சஜிதாக்களிலும் நம்மளுடைய தொழுகையினுடைய அத்தியாவசிய செலவாத்து பிறகு சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் இந்த துவா அதிகமாக இனி நாம் அதிகப்படுத்த வேண்டும். அவுது பில்லாஹி மினன்னார் என்பதையும் ஒவ்வொரு சஜிதாவிலும் நம்மளுடைய ஒவ்வொரு தொழுகையிலும் சலாமுக்கு முன்பாகவும் சரி, பல சந்தர்ப்பங்களிலே நரகத்தீவினுடைய நினைப்பு நம்மளுக்கு வரும்போதெல்லாம் நம்ம இன்ஷா அல்லாஹ் ஓதணும். அல்லாஹ் நம்மளுடைய துவாக்களை அங்கீகரிப்பானாக, நம்மளுடைய எண்ணங்களையும் அல்லாஹ் அங்கீகரிப்பானாக, நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக, நரகத்துக்கான செயல்களை விட்டு நம்மளை அல்லாஹ் தூரப்படுத்துவானாக. நம்முடைய மரணத்துக்கு பிறகு நரகத்தை நமக்கு அல்லாஹ் காண்பிக்காமல் நரகத்தை விட்டு நம்மை தூரப்படுத்தி சொர்க்கத்தை வாக்களித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் சுப்ஹானஹு நம் அனைவர்களுக்கும் தந்து அந்த நசீபுக்கு சொந்தக்காரர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹி வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.